பார்த்தோம், விசுவாசம். அப்போ விசுவாசத்தோடைய இது பார்த்தீங்கன்னா விசுவாசம் la foi. La foi c'était lié avec espérance இல்லை, அதான் போன வாரம் பார்த்தோம்ல. ஆமாம், அப்போ அந்த விசுவாசம் வந்து நம்பிக்கையோடு சேர்ந்து தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன், அப்போ எனக்குள்ளே அந்த நம்பிக்கை வரணுன்னா இடையில் தேவனுக்கு பயப்படுற பயம், கர்த்தரோடு இருக்கிற அந்த உறவுலாம் நல்லா இருந்தால் தான் அந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கை பூரணமாய் நமக்கு கிரியை செய்யும். அப்போ ஃப்ரான்ஸில் என்ன பண்ணுறதுன்னா, celui qui vit par la foi, celui qui vit par la foi est motivé intérieurement par l'amour de Dieu et de Christ. pas extérieurement இல்லை, intérieurement. அப்போ எப்படி எதுக்கோசம் அந்த இன்டீரியர்மோ நம்மளுக்குள்ள விசுவாசம் உள்ளுக்குள்ளே கிறிஸ்து இயேசுடைய அன்பும் பிதாவோடைய அன்பும் அப்படி நெருக்குது, நம்மளை ஏவிங்க நெருக்குது. தான் தமிழில் என்ன பண்ணுறாங்கன்னா, விசுவாசம் உள்ளவர் கடவுள் பிதா மற்றும் கிறிஸ்துவின் அன்பினால் உள்நோக்கி தூண்டப்படுகிறாங்களாம். உள்நோக்கி, அதாவது உள்ளுக்குள்ளே தான் அது என்ன செஞ்சால் தூண்டப்படுது, உள்ளுக்குள்ளே. அப்போ என்ன பெரும்பாலும் விசுவாசத்தை வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது எப்படி சொல்லுவோம் இல்லை, நம்ம விசுவாச வாழ்க்கைன்னு சொல்லுவோம் பெரும்பாலும். இது வேணும் ஆண்டவரே, அது வேணும் ஆண்டவரே, அதுதான் விசுவாசம். அதுதான் டிவியில் நிறையா பார்க்குறான்ல. நீ விசுவாசத்தை கேளு, கர்த்தர் தருவார். ஆனால் உண்மையான விசுவாசம் வேதம் சொல்லுது, நீங்கள் விசுவாசத்தில் தேவனை மற்றும் கிறிஸ்துவின் அன்பினால் உள்நோக்கி தூண்டப்படுறீங்க. அப்போ celui qui vit par la foi est motivé intérieurement par l'amour de Christ et de Dieu. உள்ள தான் அது கிரியை செய்தான். அப்போ உள்ளான மனுஷனை தேவனுடைய அமூர், தேவனுடைய அன்பு உள்ளான நம்மளுக்குள்ளே அதை மாற்றம் ஊற்றப்படும் போது நம்மளுக்கு என்ன கிரியை செய்யும்? என்ன கிரியை செய்யும்? இப்போ நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, ஒரு படிப்புக்கு ஏற்ற கிரியை நீங்கள் உட்காந்து அது நேரம் எடுத்து படிக்கும்போது அதோட முடிவு அதை குறித்து தான் உங்களுக்கு பிரயோஜனப்படுது பின்னால் இல்லை. அப்போ யார் யாருக்கு என்ன படிப்பு என்னென்ன காரியம் இருக்குதோ அதை குறித்து தான். இப்போ வேதம் சொல்லுது, நீங்கள் அந்த மோட்டிவேஷன் வந்து அந்த அந்த விசுவாசம் உள்ளே வச்சிங்கன்னா அது உள்ளான மாற்றங்களை எதை குறித்து நம்ம வெளிக்காட்டும்? கிறிஸ்துவ குறித்து தான் வெளிக்காட்டும் விசுவாசம். அப்போ நம்ம விசுவாசத்தின் நம்பிக்கை எங்கே இருக்குது? அதை நீங்கள் விசுவாசித்த அது அப்படியே நீங்கள் ஆண்டவரே அந்த கிறிஸ்துவின் அன்பு நம்மளை உள்ளக்குள்ளே கிரியை செய்யும்போது அதுதான் நம்மகிட்ட வெளிப்படும். அது celui qui vit par la foi est motivé intérieurement par l'amour de Dieu et de Christ. அப்போ விசுவாசம் உள்ளவர் கடவுள் பிதாவாகிய தேவன் மீது மற்றும் கிறிஸ்துவின் அன்பினால் உள்நோக்கி தூண்டப்படுறாங்க. உள்நோக்கி தூண்டப்படுறாங்க. அதுதான் அப்போது விசுவாசங்கிறது வந்து எது குறித்து நம்ம விசுவாசிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா தேவன் நமக்கு முன்குறித்தவைகள்லாம் கர்த்தர் ஏற்ற நேரம் வரும்போது கரெக்டாக செஞ்சுன்னு வருவார். ஆமாம், ஏதோ ஒரு காலம் பாருங்கள், எந்த நேரமும் பூமியில் வெயில் அடிச்சுனே இல்லை, எந்த நேரமும் மழை பெஞ்சினே இல்லை, எந்த நேரமும் நிழல் கொட்டினே இல்லை. நம்ம ஊரில் நிழல் இல்லை, நம்ம இந்த ஊரில் நிழல் இருக்குது நிழல். அப்போ எது இந்த நேரமும் தொடர்ந்து அதே செஞ்சு தானே செய்வோம். தொடர்ந்து வெயில் அடித்தா வறண்டுடும், பூமி தண்ணி இருக்காது. தொடர்ந்து மழை பெஞ்சால் யாரும் இருக்க மாட்டோம், செத்துருவோம் இல்லை, தண்ணி நேரம் வந்துடும், உயிருக்கு இருக்க மாட்டோம். நிழல் கொட்டினா அப்பயும் செத்துருவோம் தான், என்ன வேலை இல்லை. இப்போ எதுவுமே காலங்கள் கரெக்டாக கத்துற பாருங்க, அந்தந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி செஞ்சுறார். எதனால? அவருடைய படைப்பு அந்த மாதிரி, தேவனோட படைப்பு அந்த மாதிரி. அப்போ எதுவுமே தேவன் முன்குறிச்சவளை கரெக்டாக நேரம் செஞ்சுருவார். அப்போ நம்ம விசுவாசம் எப்படி இருக்குன்னா, அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவின் அன்பினாலும் தேவனுடைய அன்பினாலும் நம்ம உள்நோக்கி தூண்டப்படணும். அதுதான் நம்மளோட முடிவுக்கு ஒரு வழியாக இருக்கும். அப்போ இங்கே சங்கீதம் 33 16 17 18 வசனம் படிங்க சிஸ்டர். எந்த ராஜாவும் தன் சேனையின் மிகுதியால் ரட்சிக்கப்படான், சௌரியவானும் தன் பலத்தின் மிகுதியால் தப்பான். ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்புவியாது. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களை மரணத்துக்கு விலக்கி விடுவிக்கவும் போதும் சிஸ்டர். அப்போ இங்கே எந்த ராஜாவும் சேனையின் மிகுதினால் ரட்சிக்கப்படான். சேனையின் மிகுதினால் அதிக பட வீரர்கள் இருந்தாலும் ஒரு ராஜா தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாதான். எந்த ராஜாவும் சேனையின் மிகுதினால் ரட்சிக்கப்படான். சௌந்தரியவான் வீரன், சௌந்தரியன் பலன் நல்ல வீரன் என்ன செய்வான்னா
தன் பலத்தின் மிகுதினால் தப்ப முடியாது. அவன் என்னத்தான் வயிறாக்கி நல்லா பலசாலியாக இருந்து வீரனாக இருந்தால் கூட அவனால் அவன் உயிருக்கு எப்பொழுதும் ஆபத்து. அவன் பலத்தினால் மிகுதினால் தப்ப மாட்டாது. ரட்சிக்கப்படுவதற்கு குதிரை விருதான். அப்போ இதுக்கெல்லாம் குதிரையோடைய வேகமாக இருக்கும். அது அடுத்த வசனம் சொல்லி பாருங்க. அதன் மிகுந்த வீரியத்தினா வல்லமையினால் ஓடும், நல்ல ஸ்பீடாக இருக்கும். ஆனாலும் அது ராஜாவையோ வீரரையோ காப்பாற்றாது. ஓடத்தான் முடியும். அதனால் ஒரு உயிரை காப்பாற்ற முடியாது. போருக்கு வராங்கன்னா அது ராஜாவையும் வீரரையும் விட்டுன்னா செய்யாது. வேகமாக ஓடிடும், தப்பிச்சு ஓடிடும்ல. அப்போ அவனுங்க எதிரியால் கொல்ல யாரை வருவானுங்க? ராஜாவையும் அந்த வீரர்களும் கொல்ல வருவாங்க. அப்போ இங்கே ரட்சிக்கப்படுவது குதிரை விருதா, அது தன் மிகுதினால் வீரியத்தால் தப்பியும். ஆமாம், அது எதுவுமே அப்போது வேதம் தெளிவாக சொல்லுது. அது ஃப்ரான்ஸில் என்ன போட்டுதுன்னா இந்த 17வது வசனம், ரட்சிப்பதற்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்ப வியாது. ஃப்ரான்ஸில் le cheval est impuissant pour assurer le salut. Le cheval est impuissant இருக்குது. puissant இல்லை, cheval puissant தானே, என்ன செய்யாது? வேகமாக ஓடும். வேதம் சொல்லுது le cheval est impuissant pour assurer le salut et toute sa vigueur et toute sa énergie, puissance, est incapable de procurer la délivrance. பார்த்தீங்களா? ஃப்ரான்ஸில் இந்த புரியுது. ஃப்ரான்ஸில் ஒன்றும் அழகாகுது. அப்போ குதிரை என்ன செய்யும்? அதுக்கு உண்டானது தான் செய்யும். அது வல்லமைக்குது, வீரியங்குது. சாவடிக்கு எதிரிக்கு வந்தால் ராஜாவையும் வீரரையும் விட்டுட்டு ஓடிடும். ஆனால் காப்பாற்றுவது யார்? ராஜாவையும் வீரரையும் தேவன் தான். அதான் வேதம் சொல்லுது பாருங்கள். தமக்கு பயந்து தம் கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் ஆத்துமாக்களே மரணத்திற்கு விலகி விடுவிக்கவும். ஆமாம், தமக்கு பயந்து. அப்போது தேவனுக்கு பயப்படுற பயம், தேவனுக்கு பயந்து நடுங்கும்போது தமக்கு கிருபைக்கு காத்திருக்கிறோம். அந்த பயம்தான் தேவ கிருபை நம்மளை தாங்கும். தேவனுக்கு பயப்படுற பயம். தேவன் கிருபையாக ரட்சித்தா அது வேற. தேவ கிருபையாக ரட்சித்து நம்ம தேவனுக்கு பயப்படாமல் நடந்தால் என்ன அர்த்தம்? தேவ கிருபையை நம்ம ரட்சித்தார். பாவியாக இருந்தோம், தேவ கிருபை நம்ம ரட்சித்து. ரைட். இப்போ நம்ம ரட்சித்து கர்த்தர் நம்மளை நடத்துகிறார். ஓகே. ஆனாலும் நம்ம அதன் பிறகு நான் அந்த கர்த்தருக்கு பயப்பட மாட்டேன், நான் செய்கிறது செஞ்சு பண்ண, அப்போ கிருபை எழுந்துருவோம். புரியுதுங்களா? நம்ம பாவியாருக்குள்ள கர்த்தர் நம்மளை மீட்டார் அவருடைய இறக்கத்தின்படி. இப்போ வேதம் சொல்லுது, தமக்கு பயந்து நான் கிருபைக்கு காத்திருக்கிறவர்களின் ஆத்துமாக்களே மரணத்துக்கு உயிருக்கு விலகி காக்கிறாராம். அப்போ தேவன் ஒரு மனுஷனை காப்பாற்றுவது ஒரு ராஜாவாக முடியாது. தான் ராஜாவை தன்னை காப்பாற்றி கொள்ள முடியாது. வீரர்களும் அவனை தன் பலத்தினால காப்பாற்றி கொள்ள முடியாது. எல்லாம் பலன், குதிரை படை இருந்தாலும் எதையுமே காப்பாற்ற முடியாது. காப்பாற்றுவது யாருன்னு பார்த்தா தேவன் ஒருவர் தான். அப்போ தேவன் நம்மளை காப்பாற்றுறான்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுற பயம். 19வது வசனம் சொல்லுது, பஞ்சத்தில் அவர்களை உயிரோடு காக்கவும் கர்த்தருடைய கண் அவர்கள் மேல் நோக்கமா. பஞ்சம்னு இங்கே வருகிற கஷ்டம் சொல்லலாம். ஆனாலும் கர்த்தர் எல்லா சூழ்நிலை, பஞ்சத்துக்கு மாத்திரம் காப்பாற்ற மாட்டார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுவார். ஆமாம், எல்லாத்துலேயும் காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுவதும் காப்பாற்றால இருப்பதும் அவரோட கையில் தான் இருக்குது. ஆனால் நம்ம செய்ய வேண்டியதுன்னா பயந்து வாழணும். கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான். கர்த்தருக்கு பயப்படுற பயம் ஞானத்தை போதிக்கும், ஞானத்தை கொடுக்கும். அவர் எப்படிப்பட்ட தேவன் அறிகிற அறிவை கொடுக்கும். அப்போ கர்த்தருக்கு பயப்படாமல் வாழ்ந்தால் நம்ம கர்த்தருடைய கிருபையை இழந்துருவோம். ரெண்டாவது, கர்த்தருக்கு நம்ம பயந்து வாழும்போது எல்லாம் பஞ்சத்திலையும் என்ன கஷ்ட சூழ்நிலையும் கர்த்தர் எந்த நம்மளுக்கு தேவையோ என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக அந்தந்த நேரத்துக்கு கர்த்தர் நம்மளுக்கு கண்டிப்பாக கரெக்டாக செய்வார். அது 22வது வசனம் சொல்லுது, கர்த்தாவே நாங்கள் உம்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. பாருங்கள், அப்போது நான் விசுவாசிக்கிறேன். அந்த விசுவாசம், அந்த கர்த்தர், நான் விசுவாசிக்கிறப்ப நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கையில் கிருபையாக தேவன் ஏதோ என் வாழ்க்கையில் செய்கிறாரு. ஆனாலும் நான் என்ன செய்கிறேன்? அவரை நம்பி இருக்கிறபடினா அந்த கிருபை என்னை தாங்குது. அப்போ நம்பிக்கைக்கு, விசுவாசத்தில் நம்பிக்கையும் சேர்ந்து இணைஞ்சி நடக்கிற காரியம். விசுவாசிக்கிறேன், நான் அப்படியே விடல, விசுவாசிக்கிறேன், கூட நம்புகிறேன். அப்போ அந்த விசுவாசத்தில் கூட நம்பிக்கையில் இருக்கும்போது நான் செய்ய வேண்டியது நிறைய இருக்குது கர்த்தருக்குள்ள. இந்த செய்யும் போது அந்த கிருபை நம்மளுக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக கர்த்தர் காப்பாற்றுவார், நம்மளை காப்பாற்றுவார். எந்த சூழ்நிலை கைவிட மாட்டார். அப்போ கர்த்தருக்கு பயந்து, கர்த்தருக்கு கற்பனைன்னா ஆமாம் வார்த்தை. அப்போ வார்த்தைன்னா
எது கர்த்தர் சொன்னார் அதை செய்யணும். நியாயப்பிரமாணம் வந்து கட்டளை கொடுத்துட்டாரு, ஏற்றுக்கொண்டோம். ஓகே, செய்யறதோ செய்யல, செய்ய சொல்ல நியாயப்பிரமாணம் கொடுத்துருக்கிறாரு. ஆனால் கற்பனை அவர் சொல்லுறத நம்ம செய்யணும். செஞ்சால் தான் கிருபை கிடைக்கும். அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தாவை நாங்கள் உண்மை நம்பி இருக்கிறபடியே உங்களுடைய கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அப்போ அவரை நான் விசுவாசிக்கிறேன், கூட நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் வரும், கர்த்தர் நான் எதை குறித்து நம்பி இருக்கிறேனோ அந்த நம்பிக்கையை கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். ஆனால் எப்போ செய்வார், எந்த சூழ்நிலை செய்வார், எந்த இடத்துல செய்வார், எந்த நேரத்தில் செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் நம்பி இருக்கிறேன். அந்த நம்பிக்கைக்கு நான் ஆயத்தப்படுறேன். அந்த நம்பிக்கை நான் பாத்திரமாக இருக்கிறேன். அந்த நம்பிக்கை செய்வார்ன்ட்டு ஒரு நாள் நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அதுக்கு நான் எப்படி இருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நான் வாழறேன். அப்போ ஒரு ராஜா ஒரு சேனையால் தப்ப முடியாது. ஒரு போர், நிறையா போர் குதிரை இருந்தாலும் ராஜா தன் உயிருக்கு தப்ப முடியாது. அதே போல் ஒரு வீரன் தன் பலத்தினால், நான் வீரனாக இருக்கிறேன், பலனாக இருக்கிறேன், அதனால அவன் தன் உயிரை காப்பாற்றி கொள்ள முடியாது. குதிரை எல்லாமே இருந்தும் குதிரை என்ன செய்யும், ராஜாவையும் காப்பாற்றுது, வீரனையும் காப்பாற்றுது. அப்போ காப்பாற்றுவது ஆமாம் ஒன்று கர்த்தர் ஒண்டி தான். அதான் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து தன் கிருபைக்கு காத்திருக்கிறவரை தான் கர்த்தர் ரட்சிக்கிறாராம். தன் கிருபைக்கு ஆண்டவருக்கு ஒரு நாள் என்னுடைய மனவேதனையை பார்க்குறாரு, என் சோதனையை, என்னுடைய குள்ள இருக்கிற மன கஷ்டத்தை பார்க்குறார், நான் தனிமையில் இருக்கிற வேதனையை கவனத்தை பார்க்குறார். இதுக்கு எல்லாம் ஒரு நாள் பதில் இருக்குது. கர்த்தர் கண்டிப்பாக அதை பதில் கொடுப்பார். ஆனால் அது பதில் காத்து கொடுக்குறவர் கூட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பயந்து நீ காத்துரு, எனக்கு பயப்படுற பயத்தை செய்யும் போதோ அப்போ தான் உனக்கு அந்த கிருபை கிடைக்கும், அப்போ தான் அந்த தயவு கிடைக்கும், அப்போ தான் அந்த காலங்கள் வரும்போது கர்த்தர் என்ன செய்வார், கண்டிப்பாக செய்வார். அப்போ நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் செய்கிறத செஞ்சுன்னு தான் இருப்பேன், நீங்கள் எனக்கு அந்த கிருபை மாத்திரம் கொடுங்கன்னு அப்படி கொடுப்பார். அப்போ அந்த கிருபை கிடைக்காது, கிருபை விருதாவாய் தான் இருக்கும். அப்போ கர்த்தருக்கு பயந்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது தான் அந்த கிருபை நம்ம மேலே வரோன்ட்டு வேதம் 22 சொல்லுது. அப்போ தேவனுடைய பிள்ளைக்கு ஒன்று தெரியணும், நான் விசுவாசிக்கிறேன், அதே நேரத்தில் நம்பிக்கையும் இருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன், முதலாவது என் விசுவாசம் தளர்ந்தாது, அதனால் நான் விசுவாசத்தோடு இருக்கிறேன். கர்த்தர் ஒரு நாள் அந்த விசுவாசத்தோடு நம்பிக்கை இணைந்து இருக்கிறப்படி நான் ஒரு நாள் கர்த்தர் எனக்கு செய்வார், கண்டிப்பாக அதை செஞ்சு முடிப்பார். நான் விசுவாசிக்கிறேன், அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. அப்போ நான் கர்த்தருக்கு பயந்து நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். அது என்ன சொல்கிறாங்கன்னா, தற்போதே நாம் தேவனிடம் வைக்கும் நம்பிக்கை இல்லையா. இப்போ தற்போது இப்போ நம்பிக்கை வைக்கிறோம், சாயந்தரம் அதே நம்பிக்கை தான் வைப்போம், நாளைக்கு காலையில் ஏஞ்சாலும் ஆமாம் அதே நம்பிக்கை தான் வைப்போம். வேதம் சொல்லுது, தற்போது நாம் தேவனிடம் வைக்க நம்பிக்கை எதிர்காலத்தில் உறுதியான எதிர்பார்ப்பை தருமா. எதிர்காலத்தில் என்ன ஒன்று பாருங்களேன், ஒரு ஃபவுண்டேஷன் சரியில்லைன்னா எல்லாமே கலைஞ்சிரும் இல்லையா. ஒரு போட அஸ்திபாரம் சரியில்லைன்னா எல்லாமே வீணாகிடும். அப்போது இந்த அஸ்திபாரம் இப்போ நான் என்ன செய்கிறேன், தற்போது நான் என்ன செய்கிறேன், தேவனிடம் நம்பிக்கை வைக்கிறேன். அந்த நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யும், என் எதிர்காலத்தில் உறுதியான எதிர்பார்ப்பை கண்டிப்பாக எனக்கு தரும். அப்போ நான் போட ஒரு அஸ்திவாரம்னா தேவன் மீது தற்போது நான் விசுவாசம் வைக்கிறேன், அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை வைக்கிறேன், அந்த நம்பிக்கையோட எதிர்பலன் ஒரு நாள் அவருடைய கிருபை கண்டிப்பாக விளங்கும். புரியுதுங்களா. ஆனால் இது வந்து நம்ம கேட்குறதுக்கு ஒரு இதாக தான் இருக்குது. ஆனால் சூழ்நிலை வரும்போது தான் நம்ம அந்த விசுவாசத்தில் எப்படி இருக்கிறோன்னு பார்க்கணும். சூழ்நிலை வரும்போது தான் தேவன்ட்டு உண்மையாக இருக்கிறோமா, தேவன் வாக்கு கொண்டினார சொல்லியிருக்கிறாரு, அவர் சொன்னது போல செய்வாருன்ட்டு அந்த விசுவாசம் எப்போ வரும், கேட்கும்போது வராது. சூழ்நிலை வரும் பாதிக்கப்படுறோம் பாருங்கள், அப்போ தான் நிற்கணும், அப்போ தான் கர்த்தர் நம்மளை பரிசோதிப்பார். விசுவாசம் உண்மையாக வச்சுக்கிறியா, இல்லை சும்மா வார்த்தை கேட்டுப்பட்டு விசுவாசம்னு சொல்லிட்டு பலனட்டு போறியா, இல்லை அப்போ தான் நடக்கும். இல்லை சோதிக்கப்படும் போது தான் தெரியும் அந்த விசுவாசம் எதுன்னு. அப்போ உண்மையான விசுவாசம் அதுதான் வேதம் சொல்லுது, நீங்கள் கர்த்தருக்கு துவக்கத்துலேருந்து பயந்து வாழுங்க, பயப்படுற பயம் வரணும். அப்போ அந்த பயம் வரும்போது தெரியும் நம்மளுக்கு இது எல்லாம் தேவனால் தான் கிரியை நடக்குது, தேவ சித்தத்தின்படி தான் அப்படி ஏதோ நடக்குது, இது வந்து நம்மளோட விருப்பத்தின்படி இல்லை, கர்த்தர் ஏதோ காரியத்தை அப்படி வாழ்க்கை செய்கிறாரு, ஆனால் அது முடிவு நம்ம நன்மைக்கு எதுவாக இருக்கும். அப்போ நான் எப்படி நடக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு விசுவாசத்தில் நம்பிக்கையாக இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிரியை என்ன செய்யும், கண்டிப்பாக வெளிப்படும். அப்போ விசுவாசத்தில் நம்பிக்கை இணைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுது. விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவைகளின்
நிச்சயமாக இருக்குது. எப்படி, என்ன அர்த்தம்? நம்புகிறேன், ஆனால் நான் பார்க்கல. நான் நம்புகிறேன், நான் உண்மையாக நம்புகிறேன், ஆனால் நான் என் கண் காணல. நான் உடனே எனக்கு அது கிடைக்கும் நான் பார்க்கலையே. ஆனால் நம்பிக்கை எப்படி இருக்குது? கண்டிப்பாக செய்வார். அதான் நம்பிக்கை. விசுவாசமே அதான், கண்டிப்பாக செய்வார். இல்லை, எபிரேயர் 11 சொல்லுது, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவங்க நிச்சயமாக இருக்குதான். என் கண் காணல, ஆனால் ஒரு நாள் கர்த்தர் செய்வார் நம்பிக்கையோடு நான் இருக்கிறேன். ஆமாம், இந்த நம்பிக்கையில் அநேகமான போராட்டங்கள், அநேகமான வேதனைகள், துன்பங்கள், நிறைய சோதனை வரும். அப்போ நம்ம விசுவாசம் எப்படி உறுதியாக இருக்கணுமோ அப்போ தான் வெற்றி பெற முடியும். அப்போ தான் தேவனுடைய கிருபை நம்ம மேலே இறங்கும். அது வர நம்மளுக்கு போராட்டத்து மத்தியில், விசுவாசத்தினால் வர போராட்டத்தில், அந்த விசுவாசம் வைக்கிற அந்த போராட்டத்து மத்தியில் விலகி போகிறதோ, ஏன் இப்படி கேள்வி கேட்குறதோ, எதனால் இப்படி தொடர்ந்து வருதுன்னு சொன்னாலே நம்ம விசுவாசிக்கல. தேவன் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை. நம்ம சும்மா அப்படியே மேலோட்டமாக இருந்து கேட்டு போகிறோம். இல்லை, இது எல்லாமே தேவனால் வருது. இல்லை, என்னால் கூட வரலாம். அதுக்குண்டான பலனை நான் காண்கின்றபடி, நான் அந்த பலனை நான் திரும்பி செய்யாதபடி, நான் அந்த காரியத்தை வாழ்க்கையில் செய்யாதபடி நான் செய்கிற கர்த்தர் சில காரியத்தை அப்படியே கொடுக்குறாரு. இதெல்லாம் கவனி, பாரு, திரும்ப இந்த வழியில் நீ போவாத. அதனால ஒரு பரிசோதனை உன்னை சும்மா நான் பரிசோதிக்கிறேன். இதில் நீ விசுவாசமாக இருக்கிறியா? அப்போ விசுவாசமானது நம்பப்படுவதின் உறுதியும் காணப்படாதவர்கள் நிச்சயமாக இருக்கிறது. என்னோட நம்பிக்கை, நான் என் கண் பார்க்கல, ஆனால் ஒரு நாள் நிச்சயமாக நான் கண்டிப்பாக நான் பார்ப்பேன். கண்டிப்பாக ஒரு நாள் பெற்றுக்கொள்வேன். அதுவரை நான் என்ன செய்வேன்? அதுவரை கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு, விசுவாசத்தில் நம்பிக்கையோடு இருப்பேன். கர்த்தாவே, நாங்கள் உண்மை நம்பியிருக்கிறபடியே உமது கிருபை எங்கள் மேல் இருப்பதாக. அதான் வேதம் இங்கே சங்கீதம் 33:22 சொல்லுது. அப்போ நம்பிக்கைக்கு தேவன் மீது விசுவாசம் வைப்பது தான். எபிரேயர் 11 பாருங்கள், எபிரேயர் 11 என்ன சொல்லுது? தேவனிடத்தில் சேருகிறவன் என்ன சொல்றாராம்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனால அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். போதும் சார். அப்போ விசுவாசம், அந்த 6 சொல்லுது, தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ விசுவாசத்தோடைய தன்மை என்ன சொல்லுதுன்னா, நான் விசுவாசிக்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். முதலாவது, நான் தேவனுக்கு பிரியமாக இல்லாத நான் விசுவாசிக்கிறேன்னா என் விசுவாசம் வீணாக தான் போவோம். நான் தேவனுக்கு பிரியப்படல, ஆனால் பிரியமாக நடக்கலை, ஆனால் நான் விசுவாசிக்கிறேன் தேவனை. அப்போ நீ எப்படி என்ன விசுவாசிக்க முடியும்? தேவனுக்கு பயப்படுற பயனை தான் நம்ம என்ன செய்வோம்? தேவனுக்கு பிரியமாக நடப்போம். தேவனுக்கு பிரியமாக நடக்கும்போது விசுவாசம் பெருகும். விசுவாசம் பெருகும்போது நம்பிக்கை கைகூடும். நம்பிக்கை கைகூடும் போது கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் நிச்சயமாக காரியங்களை செய்வார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம் பாருங்கள். அப்போ அதுதான் தேவனுக்கு பிரியமானது. அப்போ வருகிற போராட்டத்தில், வருகிற சூழ்நிலை, கஷ்டத்து மத்தியில் நான் விசுவாசமாக இருக்கிறேன்னா கிரியை எப்படி இருக்கணும்? தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு நடக்கணும். அப்போ தான் அந்த கிரியை கண்டிப்பாக கிரியை நடக்கணும். நம்பிக்கையோடு இருக்கும்போது ஒரு நாள் நடக்கும். அப்போ தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். அப்போ நான் தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா தேவன் மேலே விசுவாசம் வைக்கணும். என்ன விசுவாசம் வைக்கணும்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அப்போ தேவனை தேடுறோன்னு சொன்னால், இப்போ தேவனை நான் தேடுறேன், எப்படி தேட முடியும்? நான் தேவனை தேடுறேன், நீங்கள் தேடுறீங்க, எப்படி தேட முடியும்? முதல் விசுவாசிக்கிறீங்க, நம்பிக்கை வைக்கிறீங்க, அப்புறம் இப்போ தேவனுக்கு பிரியமாக இருக்கணும், எப்படி செய்வீங்க? வார்த்தை தான். வேத வார்த்தையை படிக்கும்போது தான் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறோமா இல்லையான்னு தெரியும். தேவன் விருப்பத்துக்கு எழுதி கொடுத்துருக்கா, அந்த விருப்பத்தை செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம்? கடைப்பிடிச்சு நடப்போம். ஆண்டவர் இயேசு வச்சிங்க, மனுஷனாக இருக்கும்போது அவர் நியாயப்பிரமாணத்தின் எல்லாமே அவருக்கு தெரியும். தேவன் தான் அவர். ஆனால் அதுக்கு தான் நியாயப்பிரமாணத்தெலாம் சொல்கிறார். வேதத்தை அப்படி எழுதியிருக்கிறதா, பரிசெயரே சதிசெயரே நீங்கள் என்ன செய்கிறீங்க? நீங்கள் உங்கள் சுயநலத்துக்கு திட்டுறாரு அவனுங்கள. எதுக்கு? வேதத்தில் எழுதியிருக்கிற காரியத்தை சரியாக செய்யலையே, தேவன் கொடுத்த வார்த்தையை நீங்கள் கடைப்பிடிச்சு நடக்கலையே, நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு செய்கிறீங்களேன்ட்டு கோபிச்சுக்கிறார் அவனுங்கிட்ட.
அப்போது தேவன வார்த்தைக்கு கீழ்ப்படி நடக்கும்போது தேவனுக்கு நம்ம பிரியமாக இருக்கிறோம். அப்போ இங்கே வேதம் சொல்லுது, தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுறவர்கள் பலன் அளிக்கிறார். அப்போ உண்டென்று விசுவாசிக்கிறோம், அவர் இருக்கிறாருன்னு தெரியுது. அப்போ அவருக்கு பிரியமாக நடக்கும்போது தான் பலன் நம்மளுக்கு வருது. அவருக்கு பிரியமாக நடக்கும்போது தான் அவர் நமக்கு தேவையானது கரெக்டாக நேரம் வரப்பா செய்கிறாரு. அப்போ அது வரைக்கும் என்ன செய்கிறாரு? இது வரைக்கும் செய்கிறார், செய்யாமல் இருக்கிறாரு. காரணம் அவருக்கு பிரியமாக இல்லை, பிரியமாக நடக்கலை. அப்போ அவர் என்ன செய்கிறார்? பொறுமையாக இருக்கிறார். அந்த பிரியமாக நடக்கிற வரைக்கும் கர்த்தர் பொறுமையாக நம்மளை காத்திருக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் முதல் வேதத்தை படிக்கணும், வசனம் நம்மளுக்குள்ளே கிரியை செய்யணும், வார்த்தை நம்மளுக்கு வேணும். அப்போ தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது அந்த வார்த்தை என்ன செய்யுது? நம்மளுக்கு நம்பிக்கை ஊட்டுது. வார்த்தை விசுவாசிக்கணும், வார்த்தை என்ன செய்யுது? நம்பிக்கை கொடுக்குது. நம்பிக்கை கொடுக்கும்போது தான் செய்யுது. அந்த நம்பிக்கை ஒரு நாள் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் கர்த்தர் இதை செய்வார், ஒரு முடிவும் வருது. அந்த வார்த்தையில் நம்ம பிரியமாக வார்த்தையை கை கொள்ளாமல் நடக்கும்போது தேவனுக்கு பிரியமாக இல்லை. இப்போ வார்த்தையை கை கொண்டு நடக்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. அந்த நம்பிக்கையின் முடிவு கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுப்பார், என் வாழ்க்கையில் என்ன தேவையோ அது கண்டிப்பாக கர்த்தர் செய்வார் என்ற அந்த நம்பிக்கை. அப்போ விசுவாசத்தோடைய முழு பலனே நம்பிக்கையில் இணைஞ்சு தான் இருக்குது. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் இப்படிப்பட்டவர்னு சொன்ன நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு உரியது ஒரு மனுஷியோ தேவனுக்கு பயப்படுற பயத்தோடு வாழணும். அதான் நீதிமொழி 16 பாருங்கள். நீதிமொழி 16வது அதிகாரம் 16 9வது வசனம் படிங்க. மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். கர்த்தர் பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய இருதயம் அவன் வழியை யோசிக்குமா. மனுஷனுடைய இருதயம் என்ன நினைக்கும்? எதுவாக நினைக்கும்? நம்மளால் செய்ய முடியுமா, செய்ய முடியாதா, பலன் இருக்குதா, பலன் இல்லையா, இல்லை நம்மளுக்குள்ள அந்த தகுதி எல்லாமே மனுஷனை செய்வான். டக்குன்னு யோசிக்கிற நினைவை வேகமாக யோசிக்க வரோம். இருதயத்தின் நினைவுகள் வாயின் பேசும். அப்போ இங்கே மனுஷனுடைய இறுதி அவனுடைய வழியை யோசிக்கும், எல்லா வழியும். அப்போ இந்த வழியை யோசிக்கன்னா எனக்கு வாழ்க்கையில் உங்களுக்கு வாழ்க்கையில் இதெல்லாம் பிடிக்கும், இதெல்லாம் நீங்கள் விரும்புகிறீங்க, அதை கண்டிப்பாக யோசிக்கும். உங்கள் விருப்பத்துக்கு கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்குதா? தெரியல எனக்கு. அந்த பயத்தை நோக்கி பார்க்க மாட்டோம். நம்ம மனுஷன் இயற்கையிலேயே மனுஷன் நம்ம என்ன யோசிப்போம்? நம்மளுக்கு என்ன யோசனை இருக்குது, நம்மளுக்கு என்ன ஆவல் இருக்குது உள்ள, அதை தான் யோசிப்போம். அப்போ வேதம் சொல்லுது மனுஷனுடைய இறுதியம் அவனுடைய வழியை யோசிக்குமா, ஆனால் அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரும் கர்த்தர். நடையை தெரியுதுங்களா? கால் நடந்து போகிறோம் பாரு, அதை நம்ம கால் நம்ம தான் நிறுத்தி வைக்கிறோம், அதை கரெக்டாக நடக்க செய்கிறவர் கர்த்தர் தானா. அப்போ நடந்துன போது கோணாலில் டக்குன்னு விழுந்தாலும் விழுந்துரும்ல. அப்போ யாருக்கு தெரியாது? இல்லை, தேவன் தான் தெரியும். அதான் சொல்கிறாரு இங்கே, மனுஷனுடைய இறுதியம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவன் நடைகளை உறுதிப்படுத்துகிறவரும் கர்த்தர். அப்போ இதோடைய விளக்கத்தை பார்த்தீங்கன்னா, இந்த அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா, இந்த 16வது அதிகாரத்தில் முதல் வரி மேலே சொல்லுது, மனிதன் யோசனைகள் மனுஷனுடையதான். பாருங்க, மனுஷனுடைய இறுதியம் அவனை வழியை யோசிக்கும். அந்த யோசனை வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா 16:1 சொல்லுது, மனிதனின் யோசனைகள் மனுஷனுடையது, தேவனுடையது கிடையாது, மனுஷனுடையது. அது 2-3 வசனம் கீழே படிச்சிங்கன்னா, மனுஷனுடைய வழிகள் எல்லாம் அவன் பார்வைக்கு சுத்தமானவைகள். மனுஷன் சுத்தமாக இருக்கிறான்னா இருதயத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அவன் சுயமாக சிந்திக்கிறான் பாருங்க, சுயநலமாக. அப்போ இது எல்லாம் என்ன வருதுன்னா அவனோட பார்வைக்கு சுத்தமாக இருக்குதான். அவன் விருப்பம் இறுதி எது விரும்புதோ அதெல்லாம் அவனுக்கு சுத்தமாக இருக்குது. ஆனால் கர்த்தர் ஆவிகளை, அல்லேலூயா, கர்த்தர் தான் அந்த ஆவிகளை நிறுத்தி பார்க்குறாராம். அப்போ நம்ம ஆவி கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோடு நடந்தால் அந்த ஆவி எப்படி பார்ப்பார்? கர்த்தர் எப்படி பார்ப்பார்? ரொம்ப அன்பாக பார்ப்பார். பயப்படாமல் இருந்தால் மனுஷனுடைய லாபத்துக்கு, மனுஷோட பார்வைக்கு சுத்தமாக இருக்கிறது போய் நினச்சா அவன் எப்படி பார்ப்பார்? நம்மளோட வழி என்ன இறுதியம் என்ன விரும்புதோ அதை பண்ணி வாழ்வோம், அதன்படி செயல்படும். அப்போ கர்த்தர் என்ன செய்வார்? கர்த்தர் ஆவிகளை நிறுத்தி பார்க்குறாரு. யார் யார் இருதயம் எப்படி இருக்குதுன்னு கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நிறுத்தி உள்ளான மனுஷனுடைய இருதயத்தை கர்த்தர் நிறுத்தி பார்க்குறார். உன் செய்கையிலே கர்த்தருக்கு ஒப்புவி, அப்போது யோசனைகள். ஆமாம், கடைசியில் எங்கே வந்து முடிக்கிறார் பார்த்தீங்களா? உன் செயலெல்லாம் உன் காரியம் எல்லாவற்றையும் கர்த்தருக்கு பயந்து நீ ஒப்புவிச்சிரு. நீ அவர்கிட்ட இணைஞ்சு அவரோட நட, மீதி எல்லா காரியத்தை அவர் என்ன செய்வாராம்? கண்டிப்பாக வாய்க்க பண்ணுவார். கண்டிப்பாக கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்புறம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் நம்ம எத்தனையோ காரியம் நினைக்கலாம், இது தான் இப்படி தான். எப்படி நினைக்க முடியும்? எல்லாமே நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இப்படி தான் இருக்கணும்னு. ஆனால் அது
முடிவில் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ இல்லாதபடி முடிவில் பலனை கொடுக்குது யாரு? தேவன் ஒருவர் தான். நீங்கள் இப்படி அப்படியா போகாதபடி நீங்கள் நேரடியாக கர்த்தரை தேடுற உறவு வேணும். அப்போ ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் எத்தனையோ முறை நம்ம இப்படி தான் வாழணும், இப்படி தான் இருக்கணும்னு எவ்வளோ வகையில் சிந்தித்தாலும் அது முடிவு கர்த்தர் தான். கர்த்தர் செய்யும்போது கொஞ்சமோ நஷ்டமோ அதிகமோ தேவன் அது சந்தோஷத்தமாக நம்மளுக்குள்ளே கொடுப்பார். தேவன் கொடுக்கும்போது அது நிறைவாக இருக்கும். அதான் வேதம் ஒவ்வொருடைய சிந்தனையும் மனுஷனால யோசனை அது அவனுக்கு சுத்தமாக இருக்குதான். ஆனால் கர்த்தரோட பார்வைக்கு அது இறுதியத்துக்கு ஏற்றதா இல்லை. நிறுத்தி பார்க்குறாராம், இறுதியம் வேறு மாதிரி இருக்குது, செய்கிறது வேறு மாதிரி இருக்குது. புரிஞ்சுங்களா? அப்போ தேவனுக்கு பயந்து நடுங்கிற உண்மை தான். தேவனுக்கு பயப்படுற பயம் உண்மையை வேணும். நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையில் என் நலமானது நான் இப்போ காணல, இப்போ நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், பின்னால் என்ன நடக்க எனக்கு தெரியாது, என் பிள்ளைங்களுக்கு என் குடும்பத்துக்கு என்ன நடக்குன்னு தெரியாது, ஆனால் அதை செய்து முடிக்கிறவர் கர்த்தர். அதனால் நானும் இப்போ விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இருக்கிறேன். ஒரு நாள் வரும் கர்த்தர் அதுக்கு நன்மையானதே செய்வார். அந்த பயம் வரணும் இப்போ தேவன் மேலே, விசுவாசத்தோடு நம்பிக்கை. இது உலக பிரகாரமான நம்ம அதிகமாக தேடுதா தான். உலக பிரகாரமான ஆசீர்வாதம், உலக பிரகாரமான தேவைகள் உண்மை தான் தேவை. ஆனால் முடிவு அதுவா? இல்லை. எல்லாருக்கும் ஆண்டவரே சமாதானம் இல்லை, எல்லாருக்கும் ஆண்டவரே ஒரு நாளுக்கு நான் கைவிட்டு பட்டுடுவேனே. பேதுரு தான் சொல்கிறார், எல்லாம் பிதாவினால் முன்குறிக்கப்பட்டது, எல்லாம் கிறிஸ்துவில் இருக்குது, ஆனால் ஒரு நாள் நம்ம போய் பார்ப்போம். அப்போ இது விசுவாசம் நமக்கு அந்த விசுவாசம் அதிகமாக வேணும். பூமியில் நம்ம எல்லாம் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளலாம், முடிஞ்சால் எல்லாமே கிடைக்குன்னு நினைக்கலாம். ஆனால் முடிவு எல்லாமே கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. நமக்கு முடிவு கர்த்தர்கிட்ட தான் இருக்குது. அப்போ அந்த நம்பிக்கை விசுவாசத்துடன் காத்திருக்கணும். ரோமர் 4வது அதிகாரம் 18வது வசனம் பாருங்கள். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பவனாதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாருடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறேன் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனான். பார்த்தீங்களா? அவருக்கு உண்டான ஆபிரகாமுக்கு உண்டான விசுவாசம் வாதம் சொல்லுது, அவன் விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை. விசுவாசத்தில் பலவீனமாக இருக்கவில்லை, ஆனால் சரீரம் பலவீனமாக இருந்துச்சு. சரீரம் ஆண்டவர் வாக்கு கொடுக்க பார்த்து ஆபிரகாமுக்கு 75 வயசு. இப்போ இங்கே செயல்படும் போது 100 வயசு ஆயிடுச்சு. இப்போ இந்த 25 வருஷத்தை எப்படி வாழ்ந்துருப்பார்? 1 வருஷம் 2 வருஷமா? இல்லை, அதே அதிகம். 1 வருஷம் 2 வருஷத்தை கை கொடுறது அதிகம். 25 வருஷம் ஆண்டவர் வாக்கு பண்ணினார். 75 வருஷத்தில் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். அப்போ இந்த வாக்கு நிறைவேற வளம் அவர் என்ன செஞ்சார்? வேதம் சொல்லுது, அவர் அந்த விசுவாச ஆண்டவர் சொன்ன வாக்கு பலவீனமாக இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளனா இருந்தபோது சரீரத்தில் செத்து போனதையும் சாராவோட கற்பம் செத்து போனதாக இருந்துருச்சு. தேவனோட வாக்கு தத்தத்தை குறித்து அவன் விசுவாசமாய் சந்தேகப்படல. ஆமாம், அவர் பாருங்க, இதுதான் கர்த்தர் சொன்னார செய்வார். ஆபிரகாமை கேட்டார் இல்லை? ஆபிரகாம் எப்போ கேட்டார்? கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்து ஆபிரகாம் எல்லா ஆசீர்வாதத்தை கொடுத்த பிறகு அப்போ தான் ஆபிரகாம் கேட்குற, ஆண்டவரே இவ்வளோ நான் ஐஸ்வர்யானா இருக்கிறேன்னு, எனக்கு எந்த வித குறையே இல்லையே, இப்போ இதெல்லாம் ஆண்டு கொள்வதுக்கு ஒரு புள்ள வேணுமே, அப்போ தான் கேட்குறாரு இல்லை? ஆனால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கும்போது எதுவுமே கொடுக்கல, வெறுமையாக தான் இருந்தார். எல்லாமே கொடுத்துட்டு இதெல்லாம் யார்ப்பா சாப்பிடுறது, யாருப்பா ஆட்கொள்ளுறது, யார் செய்கிறது? அப்போ எலியாசா இருக்கிறான் வேலைக்காரன், அவன் தான் சின்ன வயசுலேருந்து எங்கள் வீட்டு வேலைக்காரனாக அவன் பெருசாக ஆகிட்டான், இப்போ என் சொத்துலாம் அவன்கிட்ட போயிடும், இதுக்கு தானே கொடுக்குறீங்கன்னு கேட்கும்போது அப்போ தான் சொல்கிறேன் அந்த வாக்கு கொடுக்குறாரு. இல்லை, உன் சந்ததியில் ஒன்று அவனுக்கு பிள்ளையை கொடுப்பேன். இப்போது அது 25 வயசாகிட்ட பிறகு வருஷம் ஆகிட்ட பிறகு வருது. ஆனால் அதுவரை ஆபிரகாம் என்ன செஞ்சார்? விசுவாசம் குறையவே இல்லை. முதலாவது பாருங்கள், அந்த விசுவாசம் குறையாதபடி அவர் நம்பிக்கையோடு இருந்தார், வாக்கு கொடுத்தார். வேதத்தில் நம்ம பார்க்குறோம், ஆதி ஆகமத்தில் ஆபிரகாம் எங்கெல்லாம் அவர் அந்த கூடாரத்தை பேர்த்து எடுத்துன்னு போனாரோ, முதலாவது போய் ஒரு இடத்துல கூடாரத்தை போட்டுட்டு அதுக்கு நேராக இன்னொரு பலிப்பிடத்தை மூட்டுறாரு. பார்த்தீங்களா?
கூடாரம் வேணாம் இல்லையா? பலிப்படுத்த போட்டு கூடாரம்னா அப்புறம் அவர் எங்கே தூங்குறது? முதலாவது வந்து ஏன்னா மனைவியெல்லாம் இருக்கிறாங்கல்ல, ஒரு கூடாரத்தை போட்டுட்டு கரெக்டான சிலரை நேராக எதிர்க்க ஒரு பலிப்படத்தை உருவாக்குறார். அங்கே வந்து அப்போ தேவன் வாக்கு கொடுத்தாரு வெறும் கையாக இருக்கும்போது. அதை நினைவு கூற, ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே, என்ன சொன்னீங்களே. ஆனாலும் தேவன் வாக்கு கொடுத்தவர். ஆபிரகாம்கிட்ட ஏதோ குறை இருந்துக்கலாம், அந்த குறையை ஒழுங்குபடுத்த கூட இத்தனை வருஷம் நடந்திருக்கலாம். இல்லை தேவ சித்தம் தெரியல, தேவனுக்கு தான் விருப்பம். தேவன் எப்போ அதை விரும்புகிறாரோ அப்போ தான் அந்த கிரியை நடக்கும். அதுவரை கர்த்தர் என்ன செய்றார்? நம்ம விசுவாசத்தை புடமிடுறார், பார்க்குறாரு எப்படி இருக்கிறோம், நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருக்கிறோமா, இல்லை வரும்போது அது பின்மாற்றத்தில் போகிறோமா, இல்லை மனசுக்குள்ள அநேக கேள்விகள் இருக்குதா, நம்ம சிந்தனைக்கு அது படிச்சீங்களா நீதிமொழியில், நம்ம சிந்தனைக்கு அது பரிசுத்தமாக இருக்குதா அப்படின்னு ஒரு சிந்தனை வரும். ஆனால் அவர் என்ன செய்றார்? கடைசி வரைக்கும் விசுவாசத்தோட நம்பிக்கை, அந்த விசுவாசம் தளரல. அவர் சொல்கிற தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாக சந்தேகப்படாமல் தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேறின வல்லவராக இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி, பார்த்தீங்களா, விசுவாசம் ஒரு நம்பிக்கை கொடுக்குது. அந்த முழு நிச்சயத்தில் அவர் வருகிற போராட்டத்தை மாத்திரம் எந்த விதமான கவலைப்படாதபடி கர்த்தர் சொன்னாரை செய்வார். அப்போ பாருங்க, அவர் ஆபிரகாமோட வாழ்க்கையில் ஒரு விசுவாசித்தார், ஒன்றுமே இல்லை. கர்த்தர் அவருக்கு உண்டானது, அவர் விசுவாசம் வேற மாதிரி இருந்தால், ஆனால் கர்த்தர் உண்டானது எல்லாம் சந்திக்கிறார், குறையில்லாதபடி எல்லாத்தையும் கொடுத்து வர்றாரு. இப்போ அவர் விசுவாசம் நாளுக்கு நாள் எப்படி நம்ம இருக்குது? தேவன் மேலே அதிகமாக இருக்குது. அந்த விசுவாசத்தின் அந்த கிரிய நம்பிக்கை, ஒரு நாள் கர்த்தர் நான் நம்புவதை கண்டிப்பாக என் கண்ணு பார்க்கும், நான் கண்டிப்பாக என் கண்ணு பார்க்கும், கர்த்தர் செய்வாருன்ட்டு அந்த நம்பிக்கையோடு இருக்கார். செஞ்சார் தான். ஆனால் அதுவரை அவருக்கு நம்பிக்கை எப்படி இருந்துச்சு? அவர் எதிர்பார்க்காதத கர்த்தர் ஒரு பக்கம் செய்கிறார். அவர் எதுவும் எதிர்பார்க்கல. அவர் பணத்தை கேட்கல, பொருளை கேட்கல, வேலைக்காரனை கேட்கல. அவர் வேற ஏதோ கேட்டுக்கிறார். சந்ததி உருவாக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரேன்னு சொல்றாரு. இவர் என்ன செய்றாரு? முதல் சந்ததிக்கு என்ன செய்யணும் உனக்கு, அதை சந்திக்கிறார். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் அப்படித்தான். நம்ம ஏதோ ஒரு கர்த்தர்கிட்ட கேட்டுருப்போம், ஆனால் அதுக்கு முன்ன கர்த்தர் ஏதோ காரியங்கள் வேற காரியம் செஞ்சிருப்பார். நமக்குள்ள நிறைய காரியம் செஞ்சுருப்பார், நம்மளுக்கு தெரியாது. நம்ம நோக்கம் வேற சிந்தனையாக இருக்கும். இதுதான் சொன்னீங்களாப்பா, இதுதான் நான் வேணுமே கேட்டுருப்பீங்க. ஆனால் தேவன் வேற காரியங்களை கண்டிப்பாக செய்வார். அப்போ இங்கே தான் அவர் என்ன செய்றாரு? வாக்குத்தத்தத்தை நம்ம நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் முழு நிச்சயமாக நம்பி அவர் வேறு ஒன்றும் செய்யல. தேவனை என்ன செஞ்சாராம்? மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். அப்போ மகிமைப்படுத்தினா தேவனை ஆராதிச்சுன்னு துதிச்சுக்கின்னு சொன்னீங்கப்பா, நீங்கள் செய்வீங்க. எனக்கு வருது நிறைய போராட்டம், வேதனை, சோதனை வருத்தான். அப்போ இந்த மத்தியில் நான் எப்படி இருக்கிறேன்? தேவன் சொன்ன வாக்கை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். கண்ணுகள் காணாண்டவர், ஆனால் நீங்கள் சொன்னதை செய்வீங்க. அதுவரை நான் அப்படி செய்கிறேன், நிச்சயமாக கர்த்தரை நம்பி இருக்கிறேன். அப்போ அவர் என்ன செய்கிறார்? கர்த்தருக்கு பயப்படுற பயத்தோட வாழ்ந்துனே வர்றாரு. கர்த்தர் சொன்னது சின்ன நேரத்தை கீழ்ப்படியாமல் போகிறாரு இல்லையா? கர்த்தர் நீ இங்கே இருன்றாரு. அவர் என்ன செய்கிறாரு? பஞ்சம் வந்துருச்சு, நான் எகிப்து பணக்கார ஊராக்குது, நான் அங்கே போய் என்னாச்சும் கிடைக்கணும், அங்கே போகிறாரு. அவர் இல்லை நீங்கள் இரு. ஆனால் அவங்க மகன் என்ன செஞ்சார்? ஈசாக்க பஞ்சம் வரும்போது அங்கேயே இருந்தார், விதைச்சார், 100 அத்தனை கர்த்தர் ஆசை வச்சார். பார்த்தீங்க விசுவாசத்தை? அப்போ இது எல்லாம் எப்படி வருது? எப்படி வருது? ஆண்டவர் பிள்ளைங்க நம்ம கிறிஸ்தவங்க எப்படி தெரியுமா? அப்போ சில வாழ்ந்த விசுவாசம் தான். தேவனை தரிசிக்கணும்னா விசுவாசம், எனக்கு சாப்பாடு வேணும்னா விசுவாசம், என் நம்பிக்கையில் வாழ்க்கையில் பலன் அடையின விசுவாசம், என் வாழ்க்கையில் தேவனை நிறைய காரியம் சந்திக்கணும்னா ஒரே காரியம் விசுவாசம் தான். ஆனால் விசுவாசத்துக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அது தான் அங்கே தான் கிரியை செய்யும். நான் தேவனுக்கு பயப்படாமல் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் கர்த்தர் உடனே செய்ய மாட்டார், கவலைப்படுவார். உண்மையே சொல்கிறேன், கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உடனே தண்டிக்க மாட்டார். நம்மளை யாரையும் தண்டிக்கிற தேவன் கிடையாது. நம்ம திரும்பி அவர்கிட்ட வர வரைக்கும் பல சூழ்நிலை உருவாக்குவார். ஆமாம், நமக்கு பலனுக்கு நம்ம எந்த அளவுக்கு பலனாக இருக்கிறோமோ அந்த பலனுக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்குவார். அப்புறம் அந்த நம்பிக்கை விசுவாசத்தோடு அந்த நம்பிக்கை செயல்படும் போது, இணைஞ்சு நடக்கும்போது ஆபிரகாமுக்கு அதிகமான தேவனை தேடுகிற அந்த வாசை. இதெல்லாம் ஆபிரகாமு தேவன்கிட்ட நம்பிக்கையோடு சில காரியத்தை சொன்னாரோ அதை விட கர்த்தர் அவர் ஆசீர்வாதி பெருக பண்ணிட்டார். இப்போ ஆபிரகாமுடைய ஆசை அது இல்லை. இப்போ தேவன் பூமிக்கு உரியதை ஆசீர்வதித்தார். இப்போ ஆபிரகாமுடைய அந்த 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 வளர்ச்சி, தேவன் எப்படிப்பட்டவர், இன்னும் தேவன்கிட்ட என்னென்ன இருக்குது, அந்த சிந்தனைக்கு வந்துட்டார். அதை எடுத்து படிப்போம். எபிரேயர் 11 13 14 15. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவர்களை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். பழைய ஏற்பாட்டில் எல்லாரும்
யார்? ஆபிரகாம் முதற்கொண்டு எல்லாம் விசுவாசத்தோடு மரித்தாங்க. ஏன்னா பூமியில் தாங்கள் அந்நியரும் பரதேசி என்று அப்போ தான் அவங்களுக்கு எப்போ வந்துச்சு சிந்தனை? கடைசி நேரத்தில். எதனாலன்னா முன்பு அவங்களுடைய விசுவாசத்தை மட்டும் கர்த்தர் பூமிக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டாரு. இப்போ நம்ம தேவையை கர்த்தர் சந்திச்சாருன்னு வச்சிங்கன்னா நினைப்போம், நம்ம உண்மையான விசுவாசம், உண்மையான தேவன் மேலே அன்பு தான் நினைப்போம். என்னப்பா என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இப்படிலாம் செஞ்சு என்னை மாற்றி தூக்கிட்டீங்களே, இப்போ நான் என்ன செய்யுது, இன்னும் உங்கள்கிட்ட என்ன என்னென்ன அன்பு, அந்த தேவிய தன்மை என்ன ஆகுது, தேவனுடைய அன்பு இன்னும் அதிகமாகுது, அவர் எப்படிப்பட்டவர் இன்னும் ஆராய்வோம் இல்லை? நம்ம நீ உண்மையான அன்பாக இருந்தால் அப்படி தான் ஆராயணும், இல்லை வேறு மாதிரி கூட ஆராயலாம். ஆண்டவர் நான் 2 வீடு கட்டிட்டேன், இன்னும் ஒரு 2 வீடு எங்கேனாச்சும் கட்டணும் ஆண்டவர், அதுக்கு என்ன வழி தரங்க அப்படி ஒன்று கேட்கலாம். அப்படிலாம் உண்மையான அன்பு கேட்கக்கூடாது, கேட்கக்கூடாது. அப்போ நீங்கள் உண்மையான அன்பு இல்லை. அப்போ இங்கே பூமியின் மேல் தாங்கள் அந்நியரம் பரதேசியம் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடு மறிச்சாங்களாம். இப்படி அறிக்கை எடுக்கிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். அப்போ அவங்களுடைய விசுவாசம் முதலாவது பூமியில் அந்நியரம் பரதேசிட்டாங்க. இப்போ நான் மறிக்கிறேன், ஆனால் ஒரு நாள் பரலோகத்தில் போயிடும், அதை நாடுறாங்க. அதான் அவங்கள வாஞ்சி. படிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. ஆமாம், அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தை விரும்பி. அது இல்லை, அவங்க விட்டு வந்த தேசத்தில் எல்லாமே இருந்துச்சு. அப்போது அதை விரும்பல, அவங்க அதோட பரம தேசத்தை பரலோகத்தை விரும்பினாங்க. அப்போ முதலாவது அவங்க விரும்பினது பூமிக்குரியது தான். தேவன் அந்த பூமிக்குரியதை சந்திக்கும் போது அவங்க இறுதியும் இன்னும் தேவனை அதிகமாக தேட 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 விசுவாசிக்கும் போது அவங்க தேவனுக்குள்ளே இன்னும் அதிகமாக எப்படி இருக்கிறாரு அப்படின்னா அவரோட தெய்வீக தன்மை என்ன இருக்குதுன்னு தேடுறாங்க. அப்போ அவங்க பரலோகத்தை தேடுறாங்க. இப்போ இது ஒரு மனுஷனுடைய இறுதி எப்படி மாறுது பாருங்கள். நம்ம கூட வாழ்க்கையில் அப்படி தானே, ஏதோ ஒரு தேவையோடு தான் கர்த்தரை தேடி இருப்போம், வந்திருப்போம். ஆனால் கர்த்தரை சந்திக்கும் போது நம்ம அடுத்த சிந்தனைக்கு போகக்கூடாது. இந்த அன்பு கர்த்தர் இப்படியா செஞ்சார், இப்படியா நம்ம நடத்தினாருன்ட்டு அந்த சிந்தனை வரும்போது அடுத்த காரியம் கர்த்தர் நம்மளுக்கு ஆவிக்குரிய காரியங்களை அழகாக நடத்துவார். நீங்கள் உலக காரியத்தை மறக்கணும். வேதம் தான் சொல்லுது, உலகத்துக்கு நம்ம ஒத்த வேஷம் தரிக்கிறோம். உலக காரியம் நம்மளுக்கு வரக்கூடாது. தேவன் செய்த நன்மைகளை நினைத்து அடுத்த தேவன் நமக்கு என்ன செய்வார்ன்றதோட அவர் என்ன விரும்புகிறாரு. அப்போ உண்மையான அன்பு, உண்மையான கர்த்தர் மேலே அந்த பயம் இருந்தால் இந்த சிந்தனை தான் வரும். அப்போ தேவனுக்கான என்ன செய்யணும், எனக்கு வாழ்க்கையில் கர்த்தர் மாற்றினார். எங்கேயோ இருந்தோம் நினச்சி பாருங்கள், அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கள் நம்ம வாழ்க்கையை. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ அலைஞ்சோம், எங்கேயோ போனோம், எவ்வளோ கஷ்டப்பட்டோம், என்னென்னமோ செஞ்சோம், வழி இல்லாமல் அலைஞ்சோம் இல்லை? அதில் நிறைய பேர் திட்டினாங்க, அதையும் வாங்கிக்கணும், எப்படியும் போனோம் இல்லை? இன்றைக்கி கர்த்தர் நம்மளை அப்படி திரும்பி நம்ம பார்க்கும்போது ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இல்லை? ஆமாம், அவங்க ஏற்றது போல் இருக்கிறோம் தான், ஆனால் ஒரு சந்தோஷம் இருக்குது மனசில். அது செஞ்சது யார்? தேவன். அப்போ இது நினைக்கும் போது என் தேவன் இங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார, இப்போ என் தேவனுக்கு நான் என்ன செய்யணும்? இப்போ பழைய ஏற்பாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதில் பரதேசத்தை நான் திரிஞ்சோம், கர்த்தர் நன்மையாக செஞ்சேன், நாங்கள் விட்டு வந்த தேசத்துக்கு திரும்பி போயிருப்போம், ஆனால் நாங்கள் அதை விரும்பலை, பரலோகத்தை விரும்புகிறோம், அங்கே தான் போகும், அங்கே தான் கர்த்தர் இருக்கிறாரு, அங்கே போக விரும்புகிறோம். அப்போ இங்கே அவங்க ஆதியில் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள் என்று வேதம் இங்கே சொல்லுது. இப்போ இங்கே ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் தோக்கும்போது ஒன்றுமே இல்லை, ஆனால் விசுவாசத்தில் அவர் நல்லா பெருக 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 கர்த்தர் யாருன்னு அறிஞ்ச போது கர்த்தர் இன்னும் இப்படி இருப்பட்டவராக இருப்பாருன்னு சொல்லிட்டு சொல்லப்படுறீங்க வசனம். இதே பாருங்கள் புதிய ஏற்பாட்டில் லூக்கா 5வது அதிகாரம் 3, 4, 5 வசனம் பண்ணிக்கிட்டு. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார், அது சீமோனுடையதாய் இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். இப்போ சீமோனை கர்த்தர், நம்ம சீமோன்னு நம்ம நினைக்கக்கூடாது, சீமோன் இப்போது கர்த்தருக்கு சிஷர் ஆகலை. இப்போலாம் சீமோன் அவங்க கூட்டாளிங்க, அவங்க கூட அந்த நண்பர்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, மீன் பிடிக்கிறவங்க. அப்போ கர்த்தர் முதலாவது தனியாக தான் ஊழியம் செஞ்சார். தனிமையாக தேவன் ராஜ்யத்தை எங்கெல்லாம் அந்த காலை நேரத்தில் மீன் பிடிச்சின்னு அந்த போட்டில் படகுல நிற்கிறாங்களோ அங்கே ஜனங்க மீன் அவங்க வருவாங்கள்ல, அந்த இடத்துல கர்த்தர் தேவராஜ்யத்தை பற்றி சொல்கிறார். இப்போ சொல்லும்போது பார்க்குறாரு, இவர் எங்கெல்லாம் அந்த கடலோரத்தில் போய் சொல்கிறாரோ அந்த ஒரு கூட்டம் வருது, அதில் பேதுரு இருக்கிறாரு, மற்ற அப்போஸ்தலர்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் யாரும் சீஷர் ஆகலை. இவர் உபதேசத்தை கேட்குறாங்க. இங்கே சொல்லும்போது ஆண்டவர் 2வது ட்ரிப் பேசும்போது இந்த உபதேசத்தை கேட்குறாரு. அப்போது கேட்கும் போது சீமோ சற்று அப்போது அந்த படவில் ஒன்றில் ஏறினார். ஏறினா சொல்கிறாரு,
அது சீமோனு தான் இருந்தது. அது அவன் கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினான். தொடர்ந்து பண்ணிங்க. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். இவர் மீன் பிடிக்கிறவராக இருக்கிறபடினால் இவருக்கு தெரியும், நைட்டு இரவில் தான் மீன் வெளியே வரும், பகலில் வெளியே வராது கடல்லாம். தெரியுங்க தானே? அதுதான் மீன் பிடிக்கிறவங்க போட்டு எடுத்துன்னு அந்த இதெல்லாம் எடுத்துன்னு நைட்டில் போவாங்க. அப்போ இவங்க நைட்டு முழுவதும் அவர் சொல்கிறார் பாருங்க, என்ன சொல்கிறாரு, ஐயரே, ராவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம். அப்போ ராவு முழுதும்னா ராவு முடிஞ்சிருச்சு, புரியுங்களா? ராவு இரவு முழுதும் பிரயாசப்பட்டது முடிஞ்சிருச்சு. இப்போ சூரியன் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று அகப்படவில்லை, ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படி. அப்போ வெடிஞ்ச பிறகு மீன் மேலே வராது, இங்கே இருக்கும். அப்போ எப்படி மீன் கிடைச்சது உங்களுக்கு? புரியுதுங்களா? அப்போ சீமோன் ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து தொழில் செய்கிறவர். அப்போ தான் சொல்கிறாரு, சரி நீங்கள் சொல்கிறீங்க அதுக்குன்னு போடணும், அப்படித்தான் சொல்ல வர்றாரு. சொல்லுங்க, படிங்க சார். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். மிகுதியான மீனை பிடிச்சாங்க. அப்போ மீன் பிடிக்கிறதுக்கு அந்த இடம்னா சந்தர்ப்ப சூழ்நிலை இல்லை. இரவு முடிஞ்சிருச்சு, காலை வந்துருச்சு. கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லி இந்த வலையை போடுங்கன்னாரு. அதுக்கு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சுனா செய்றாரு, வலையை போடுறாரு. மலையை போட்ட உடனே மீன் வருது, வரக்கூடாது இல்லை. அப்போ இதுக்கு முன்பு பேதுரு ஆண்டவரை பார்க்கும்போது இவர் சுகம் கொடுக்குறவர், கையை வச்சா வியாதியை விடுதலை கொடுக்குறவர், இவர் பலவீனமாக்குறவங்க பலப்படுத்துகிறவர், வார்த்தை இதுதான் நினச்சிருந்தாரு. இப்போ கடலுக்குள்ள மீன் இரவில் இருந்தாலும் பரவாயில்ல, பகலில் வலையை போட்டு பிடிச்சி வர. அப்போ யோசிக்கிறாரு, இவர் எப்படின்னா மனுஷன் எப்படிப்பட்டவர், இவர் தேவன் தான் பழகுது தெரியுது. அப்போ தான் அவருக்கு மனம் மாறுது. அதான் சொல்கிறார் பாருங்க, கடைசியில் என்ன சொல்கிறாருன்னா, 8வது வசனம் படிங்க சார். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். போயிடுங்க ஆண்டவரே, நான் பாவி. அப்போ அவர் நினைச்சது என்ன? ஆமாம், நீங்கள் தெய்வன்ட்டு நான் பார்க்குறாரு. அப்போ தான் அவருக்கு உணரத்தப்படுது. இத்தனை வருஷம் அந்த ஊழியம் இந்த வேலை செய்கிறோமா, நம்மளுக்கு தெரியாதது காரியம். பகலில் வலையப்பட சொல்கிறாரு, மீன் வருது. அப்புறம் எப்படிப்பட்டவர் இவர்? ஆண்டவர் நீங்கள் போயிடுங்க, நான் பாவி என்றார். ஆண்டவர் காட்டின திட்டத்தை பாருங்கள். இவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஆண்டவருக்கு வேணும். ஏன் வேணும்னா, தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி 12 நைட்டில் போய் ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் வாங்கப்பான்னு கூப்பிடல. இவர் உபதேசிக்கும் போது, போதகம் பண்ணும்போது இவரோடு இத்தனை பேர் அப்பப்போலாம் நின்றுந்தாங்க. அவங்க வேலையை விட்டு நின்றுந்தாங்க. இதெல்லாம் கர்த்தர் பார்த்தாரு, பார்த்துட்டே இருந்தார். பார்த்துட்டு கண்டிப்பாக பேதுரு கொஞ்சம் பிரயாசப்பட்டிருப்பார். ஏன்னா போட்டை கொடுத்துருக்காரு இல்லை, அதுதான் ஆண்டவர் தைரியமாக போட்டை கொடுன்னு கேட்டார். அப்போ எதையும் முன்ன செஞ்சுருப்பார். இது எல்லாம் தேவன் பார்த்த நினைவு இருக்குதுன்னு வச்சிங்களேன். அதான் அவர் கடைசியில் போய் ஜெபம் பண்ண பார்த்து பேதுருவை ஒரு அப்போஸ்தலனா எடுத்தார். ஆமாம், அப்போ நம்ம பாருங்களேன், நம்ம வார்த்தை கேட்குறோம், கிரியை செய்து. அப்போ என்ன நினைக்கிறோம்? கர்த்தருக்கு எதாவது செய்யணும், வருதா இல்லையா? அப்போ செய்யும்போது என்ன செய்கிறோம்? தேவனுக்காக செய்யணும்ட்டு பிரயாசப்படுறோம். இது தேவன் பார்ப்பார், கண்டிப்பாக தேவன் பார்ப்பார். ஒரு நாள் அதுக்கு உண்டான பலனும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இயேசு நாமத்தினால கிடைக்கும், கண்டிப்பாக கொடுக்காம இருக்க மாட்டார். அப்போ இந்த பலன் பேதுரு பார்க்குறாரு. பேதுரு பார்த்துட்டு தான் படகு கொடுன்றாரு. ஆனால் கொடுத்தது நிமித்தம் பேதுருவுக்கு இன்னொரு காரியத்தை காட்டுறாரு. பின்னால் சொல்கிறாரு, இந்த மீன் பிடிக்கிற வேலையை விட்டுட்டு மனுஷன் பிடிக்கிற காரியம் நான் உனக்கு காட்டுறேன். இப்போ நீ என்ன செய்கிற? மீன் பிடிக்கிற வாஞ்சை இருக்குது, இது கடைசி மீன் ஒன்று, இது இப்போ பிடிக்கிறதா கடைசி மீன் சொல்லிட்டாரு. இது பிடிச்சிட்டு பின்னால் என்ன செய்யணும்? என்ன பிடிக்கவா? மனுஷனை பிடிக்கிற ஆளை மாத்திரம். பார்த்தீங்களா? அப்போ தான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் பாவி, நீங்கள் போயிடுங்க, நீ தேவன் இப்போ தான் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. பாருங்கள், ஆண்டவர் அதான் சொல்கிறேங்கண்ணா, ஆண்டவர்கிட்ட அந்த முழு மனசை கொடுக்கணும். உண்மை தான், நீங்கள் முழு மனசு இருதயத்தை கொடுத்து பாருங்கள், முழுசாக கர்த்தரை நம்பி பாருங்கள், முழுமையாக. அவர் அந்த சில காரியங்கள் நீங்கள் பிரயாசப்பட்டால் தான் கிடைக்கும். ஆமாம், பிரயாசப்பட்டால் தான் கிடைக்கும். அப்போ பேதுருவுடைய பிரயாசத்தை தேவன் பார்த்தாரு. பார்த்தது இல்லாமல் பின்னால் சொல்கிறாரு, இன்று முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனவாய் மாறுவேன். சொன்ன உடனே அந்த மன மாற்றம் பேதுருக்கு வந்தோடனே பேதுரு சொல்கிறாரு, அவர்கள் படகுகளை கரையில் கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு அவருக்கு உடனே பாருங்கள் அங்கே நடக்கிறது, எல்லாவற்றையும் நிறுத்திட்டு அவருக்கு நல்லா போயிட்டாங்க. அப்போ இது ஒரு நாள் நடக்கிற காரியம் கிடையாது, ஒரு நாள் நடக்கிற. ஆண்டவர் எங்கெல்லாம் உபதேசம் பண்ணாரோ பேதுரு அங்கே இருந்தார், அந்த கூட்டத்தில் போய் நின்றுந்தார். அப்போ வார்த்தையை கேட்குறாரு. கரெக்டான நேரம் வரும்போது
விசுவாசம் பண்ணார். இவர் தேவன் விரும்பினார் நினைச்சாரு, எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். போதுங்களா விசுவாசம்? அப்போ அந்த விசுவாசத்துடைய கிரிகை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேதுரு உடனே வார்த்தை கேட்டு உடனே நாளைக்கு படகு விட்டு ஆண்டவர் வாங்க அவங்க கூட சொல்ல, ஏற்கனவே அந்த விசுவாச கிரியை செஞ்சுது. அதனால தான் அவர் கேட்க பார்த்துல படகு கொடுத்தாரு, அவரோட அவரை வார்த்தை கேட்க போனார். இதனால கிரியை என்ன செஞ்சு பின்னால ஒரு நாள் கிருபையா அவர் என்ன செஞ்சார், சொல்லும் போது கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டு போயிட்டார். புரியுதுங்களா? அப்போ இங்கே ஆண்டவர் சொல்லிடுதுன்னா விசுவாசம் நம்பிக்கை, நம்பிக்கையில் கிரியை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார், அந்த கிருபையை கொடுப்பாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோட அந்த நம்பிக்கையே இணைஞ்சி போகணும். இங்கே வேதம் நமக்கு சொல்லுது. இந்த விசுவாசமானது இது லூக்காவில் 17வது அதிகாரத்தில் பாருங்கள். அந்த லூக்கா 17ல் 3வது 4வது வசனம் படிங்க சார். உங்களை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள். அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 தரம் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 தரம் முன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பையாக என்றார். அப்போ இவங்க கர்த்தர் வார்த்தை கேட்டு விசுவாசம் அடைஞ்சு கர்த்தர் கூட வராங்க. அப்போ மேலே முதல் வசனம் சொல்லுது, பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி தான் சொல்கிறார், சீஷருங்கிட்ட தான் சொல்கிறார், இந்த உபதேசத்தை பண்ணுறாரு. எச்சரிக்கையாக இருங்க, ஒருத்தன் குற்றம் செஞ்சால் மன்னிங்க, 1 முறையில் 7 முறை 70 முறை மன்னிங்கன்ட்டு அவங்க உபதேசம் பண்ணுறாரு. இப்போ அவங்க கர்த்தர் கூட தான் இருக்கிறாங்க, கர்த்தர் மேலே விசுவாசம் கேட்குறாங்க. அவன் மனசு எப்படிக்குது, இன்னும் பலமாக இல்லை, புரிதுங்களா, இன்னும் பலப்படல. அப்போ தான் 5வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அப்போஸ்தலர்கள் கர்த்தரை நோக்கி எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். வார்த்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. இவர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்படிலாம் ஒருத்தர் மன்னிச்சு வாழுங்கன்றாரு. இவர் அவர்கிட்ட சொல்கிறாங்க, இவங்க அவங்ககிட்ட சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை பெருக பண்ணுங்க ஆண்டவரே. யார் பெருக பண்ணணும் விசுவாசத்தை? ஏன்னா அவர் தேவன், அவர்கிட்ட தான் சொல்லி ஆகணும். அவர் என்ன செய்வார், அவர் உயிரோட மனுஷனாக இருக்கார், என்ன செய்வார், வார்த்தையை அனுப்புவார், வசனத்தை கொடுப்பாரு, வேதத்தை எடுத்து சொல்லுவார். அப்போ அவங்க கேட்கும்போது என்ன ஆகுது, விசுவாசம் வர்த்திக்க பண்ண உள்ள மனுஷன் மாற்றங்கள் அநேகம் மாறும், மாற்றங்களை கர்த்தர் கொடுப்பார். அதான் சொல்கிறாங்க, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணோம், அதிகப்படுத்துங்க ஆண்டவர். எப்படி அதிகப்படுத்துவார்? வார்த்தை கொடுக்கும்போது கேட்குறாங்க, விசுவாசிக்கிறாங்க. வார்த்தை கொடுக்கும்போது கிரியை செய்யுது, வார்த்தை கொடுக்கும்போது உள்ளத்தில் மாற்றங்கள் வருது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஆமாண்டவர் நீங்கள் சொன்னது உண்மை தான். கொஞ்சம் கொஞ்சமாக நாளுக்கு நாள் அவங்க என்ன செய்கிறாங்க, விசுவாசத்தில் பெருக பண்ணுறாங்க. அப்போ இந்த விசுவாசம் மனுஷன் நாம் விசுவாசிக்கிறோன்னு சொல்லலாம். அந்த விசுவாசம் உறுதியாக இருக்குன்னா நமக்குள்ளே அது கிரியை செய்யணும், நமக்குள்ளே அந்த விசுவாசம் கிரியை செய்யணும். இப்போ எல்லாமே வேதம் சொல்லுது விசுவாசம் என்று ஒரு வரம் இல்லை, 1 கொரிந்தியர் சொல்ல விசுவாசம் ஆவியின் கனியில் விசுவாசம் ஒரு வரம். இந்த விசுவாசம் வரத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ தான் நம்ம கர்த்தருக்குள்ளே உறுதியாக பலனாக எது நடந்தாலும் தேவ சித்தத்தின்படி தான் நடக்குதுன்னு அந்த உறுதி நம்மளுக்குள்ளே வரும். தேவன் விருப்பத்தின்படி தான் அது என் வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சிருக்கிறார்னு சிந்தனை வரும். அந்த வரம் நம்மளுக்குள்ளே செயல்படலைன்னா, அந்த வரம் நம்மளுக்குள்ளே இல்லைன்னா, நம்ம கடலில் போட்டு தண்ணியில் ஆடுது அப்படி இப்படி அதுமாரி தான் இருப்போம். ஒரு கூழ் எப்படி இருப்போம், ஒரு கூழை ஏன் நடக்குதுன்னு சொல்லிட்டு சரியில்லையே, அப்புறம் இப்படி ஆட்ட தண்ணி விடாமல் இப்படி இருப்போம். அப்புறம் கொஞ்சம் சென்று யோசனை பண்ணுவோம், இப்படியே ஞாயிற்றுக்கிழமை போகிறோம், விசுவாசமே இல்லை, என்னத்தான் அந்த கடவுள் இவர் பிடிக்கிறாரு, அப்படி இருக்கும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் இப்படி ஆடும், சரி ஒரு ஞாயிற்றுக்கிழமை விட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை போகணும், அப்படி இருக்கும். இப்படியே இப்படி என்ன செய்யும், ஆடி ஆமாம் எங்கேயே ஸ்டெடி இல்லாமல் இருக்கும். இது இல்லை, அந்த விசுவாசம் எடுத்து வந்து வரோம், கடைசி மட்டும் கர்த்தர் கண்டிப்பாக செய்வார். அதுக்கு நான் என்ன கிரியை செய்கிறேன், என் உள்ளத்தில் விசுவாசிக்கிறேன், அதனால நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் கர்த்தருக்குள்ள. எது வந்தாலும் எனக்குள்ள மாற்றங்கள் வருதா, தேவன வசனம் இருதயத்தை மாற்றணும். ஒரு சபையோட வார்த்தை ஒரு மனுஷனை கேட்குறவங்களோட இருதயத்தை மாற்றணும். ஏதோ ஒரு வார்த்தை அவங்களால சுத்தப்படுத்தணும், ஒழுங்குபடுத்தணும். ஆவிக்குரிய வளர்ச்சியிலே ஆவிக்குரிய வளர்ச்சி அடைய செய்யணும். அல்லது உள்ள ஏதாச்சும் கிரியை செஞ்சுக்குதோ அந்த கிரியிலேருந்து விடுதலை ஆக்கப்படணும், மாற்றங்கள் வரணும். அப்போ என்ன செய்யணும், நான் விசுவாசிக்கிறேன் வரை நம்பிக்கையோடு இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன், கிரியை செய்கிறேன். இப்போ அந்த கிரியை என்ன, ஜெபம் பண்ணுறேன், தேவனை தேடுறேன். நீங்கள் நைட்டில் தூங்குறதுக்கு முன்ன வார்த்தையை படிச்சுட்டு தூங்குங்க, வசனத்தை தியானிச்சு தூங்கலாம். ஒரு 5 வசனத்தை எடுத்து படிச்சுட்டு கொஞ்சம் நல்லா ஆத்மாவோடு படிக்கணும். சும்மா சரி 5 வசனம் படிக்க சொல்லிட்டாரு கடற்கடன்னு சரி இப்போ முடிச்சு தூங்குவேன்னா பேய் பிசாசு கணத்தும் வரும். ஆமாம், நீங்கள் வசனத்தை படிச்சுட்டு தியானிச்சுட்டு நல்லா அந்த ஆத்மாவில் இருக்கிற மாதிரி நீங்கள் படுங்களேன், இல்லை பாடுதலாக தூங்குங்க.
ஆமாம், தூக்கம் கூட காலையில் 6 மணி டக்குன்னு எழுந்துற மாதிரி இருக்கும். அப்போ எது அப்போ அப்போ என்ன தெரியுது? இந்த உயிர் இருக்குது, இந்த வார்த்தையில் வசனத்தை உயிர் இருக்குது, அது உயிர்ப்பிக்கும், உங்களை சுத்தப்படுத்தும், சுகப்படுத்தும். அப்போ இங்கே வார்த்தை அதான் சொல்கிறாங்க, வார்த்தை கேட்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? விசுவாசம் பரித்திக்க பண்ண மாட்டேவர்னு சொல்கிறாங்களே இங்கே. அப்போ அந்த விசுவாசம் ஒரு வாரம்னு சொன்னான். வார்த்தை, அந்த வாரம் நமக்கு அனைவருக்கும் அந்த வாரம் தேவை. விசுவாசத்தில் அந்த வாரம் நம்மளுக்கு தேவை. விசுவாசிக்கிறேன்னு சொல்லலாம். விசுவாச சோதனை வரும்போது விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்க மாட்டோம். அநேக கேள்விகள் மேலே கேள்விகள் தான் கேட்க வேண்டிய சிந்தனை வரும். அப்போ அது அந்த கேள்வி கூட நம்ம சுயமாக நம்மளுக்குள்ளே சுயம் இருந்தால் நம்மளுக்கு லாபமானதை சிந்திக்க வரும். இது எல்லாம் விசுவாசத்தின் அடிப்படை கிடையாது. எனக்கு விசுவாசத்தில் இதனால் வருகிற காரியம் தேவனால் மாத்திரம் தான் நடக்குதுன்ட்டு அந்த நம்பிக்கை வரும். அப்போ இந்த விசுவாசம் ஒரு வரம்னு பைபிள் சொல்லுது. இந்த வரத்தை ஒவ்வொருவரும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அப்போ இந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும்னா முதலாவது நம்ம ரட்சிப்பு நிறைவாக இருக்கணும், ரட்சிப்பு ஒழுங்காக இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டா அந்த விசுவாசத்துக்கு முன்னே என்னோட ரட்சிப்பு உண்மையாக இருக்கணும். உண்மையாக தான் விசுவாசிக்க முடியும். ஆமாம், நான் விசுவாசிக்கிறேன்னு சொன்னால் அந்த ரட்சிப்புடைய அடித்தளமே உறுதியாக இருக்கணும், கர்த்தருக்குள்ள உண்மையாக இருக்கணும். அப்போ தான் அடுத்த கட்டத்தை எந்த போராட்டத்தை வந்தாலும் அந்த விசுவாசத்தை கர்த்தர் கூட நான் இருக்கிறேன், கர்த்தர் இது அனுமதிக்கிறது உண்மையாக, இது கர்த்தரால் தான் வருது, இது எல்லாத்துக்கும் கர்த்தர் எனக்கு பலன் கொடுப்பார், இது ஒரு முடிவு, கர்த்தர் எனக்கு நன்மையானதை செய்வார், அந்த விசுவாசத்தில் வரும். நீங்கள் முடிவு அந்த ரட்சிப்பு பெற்ற அந்த விசுவாசம் பலனா இல்லைன்னா, உறுதியாக இல்லைன்னா ஒரு நாள் செய்வீங்க நீங்கள் கஷ்டம்தான், கண்டிப்பாக கஷ்டம். அப்போ எபேசியர் 2வது அதிகாரம் பாருங்க, இந்த வாரத்தோடைய செயலை பாருங்களேன். 8வது வசனம் படிங்க. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 3 வார்த்தை சொல்லுது இல்லைங்களா? 3 வார்த்தை சொல்லுது. முதல்ல கிருபையினால. இப்போ கிருபைன்றது இங்கே ரட்சிக்கப்படுவது கிருபை. தேவனா நம்ம பாவியாக இருந்த நம்மளை, தேவன் அறியாத இருந்த நம்மளை தேவன் கிருபையினால இரக்கத்தினால நம்ம பாவங்களை மன்னிப்பதற்கு கர்த்தர் ரட்சித்தார், நம்மளை ஏற்றுக்கொண்டார். நம் பாவ மீட்புக்காக கிருபை, அதான் தேவ கிருபை. அவர் நினைச்சார். ஆனால் வேதம் சொல்றது கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. நீ கிருபையினால விசுவாசத்தை தான் ரட்சிக்கப்பட்டீங்களா? கிருபையினால கர்த்தர் எடுத்துட்டாரு. இப்போ நீங்கள் விசுவாசம் எடுத்து நான் விசுவாசம் வைக்கிறேன் அதுதான் ரட்சிக்கப்பட்டேன் சொல்றீங்களா? இல்லை, இங்கே விசுவாசம் ஒரு வரம். தேவன் எப்படி கிருபையினால் நம்ம ரட்சித்தாரோ அந்த விசுவாசத்தை வரத்தையும் கூட வச்சிருக்கிறார். அதால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அதுதான் தேவனை தேடி வரோம், அதைத்தான் தேவன் மேல் நம்பிக்கையாக இருக்கிறோம். கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. இது உங்களால், ஆமாம், இது எதையுமே உங்களால் உண்டானதில்லை, இது தேவன் கொடுக்குற வரோம். தேவனே கொடுக்குறாரு, இது தேவனே கொடுக்குறாரு. இது நம்ம எந்த முயற்சியும் இல்லை, அவரே ரட்சித்தாரு, அவரே அந்த விசுவாசத்தை கொடுத்தாரு. அதனால நம்ம என்ன செய்கிறோம்? தேவனை அதிகமாக தேடுறோம். ஒரு வழியை திறந்தாரு. இப்போ நம்ம கரெக்டாக அந்த வழியை புரிஞ்சுக்கணும். எதுக்கு ரட்சிக்கப்பட்டோம், எதனால அந்த ரட்சிப்பு தேவன் நம்மளுக்கு கொடுத்தாரு, இது நோக்கம் என்ன? அடுத்த வருஷம் படிங்களா, 9வது வருஷம் படிங்க சார். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது. நான் விசுவாசம் கொண்டேன், அதால் தான் ரட்சிக்கப்பட்டேன் கர்த்தர், அது பெருமை பாராட்டாதீங்கன்றார். அது கிடையாது. அடுத்த சொல் படிங்க. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். முன்னதாகவே ஆயத்தம் பண்ணிட்டார். எதுக்கு? முன்னதாக. இதனால் நம்ம எந்த விதமான நற்கிரிய நன்மையானது, நான் பரிசுத்தவான், நான் உண்மையாக இருக்கிறேன், நான் இப்படிலாம் நடக்கலை, இப்படிலாம் எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ வேதம் சொல்லுது தேவனை எல்லாமே முன்பதாக ஆயத்தம் பண்ணபடினால் நற்கிரியை செய்வதற்கு நம்ம தனிமையில் ஒன்றும் செய்ய முடியாது. நான் நற்கிரியை செஞ்சு தேவன்கிட்ட நல்ல பேர் வாங்குறேன்னு சொன்னால் நம்ம நற்கிரியை செஞ்சு தேவன்கிட்ட கோபாக்கினை ஏற்றுக்கொள்கிறோம். ஏன்னா அங்கே ஆண்டவர் இயேசு இல்லை, நம்ம பாவத்துக்கு பரிகாரம் இல்லை, பாவத்துக்கு ஒரு மன்னிப்பு இல்லை. ஆனால் நான் நற்கிரியை செய்கிறேன். என்ன செய்கிறேன்? நான் காலையிலே கோயிலுக்கு போகிறேன், தேவனை கும்பிடுறேன், நான் போய் இருக்கிற காசை போய் உண்டியில் போடுறேன், இதெல்லாம் நற்கிரியை, தேவனுக்கு பிரியமான காரியம். ஆனால் வேதம் சொல்லுது அப்படி இல்லை. நீ நற்கிரியை செய்கிறன்னா கிறிஸ்துவிட்ட வரணும். கிறிஸ்து நிமித்தம் உன் பாவம் மன்னிக்கப்பட்ட பிறகுத்தான் எனக்கு கிருபை கிடைக்குது. அதனால தான் பிதாவாகிய தேவன் முன்குறித்தவையெல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே கொடுத்துருக்கிறார். அப்போ இங்கே நற்கிரியை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள சிருஷ்டிக்கப்பட்டு தான் கர்த்தர் நம்ம பிதாவாகிய தேவன் என்ன செஞ்சுக்கிறார்? நம்மளை ஆயத்தம் பண்ண நிற்கிறார். ஆயத்த பண்ண நோக்கமே அதுக்கு தான்.
அப்போ அவர் நற்கிரியை என்ன? உலகத்தில் ஜனங்க இருக்கிறாங்க, அவங்க எவ்வளோ நற்கிரியை செய்கிறாங்க, ஆனால் கிறிஸ்து அறியாமல் இருக்கிறாங்க இல்லை? அப்போ அவங்க சரி நற்கிரிக்கு, நம்ம செய்ய நற்கிரிக்கு என்ன? அப்போ வேதம் சொல்லுது, தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகளை நாம் நடக்கும்படி. தேவனுடைய செய்கையாக இருக்கிறோமா, அதுதான் கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணாராம். தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணார். அப்போ நற்கிரிகை முதலாவது தேவனுக்கு நம்ம பிரியமாக நடக்கணும். இப்போ பிரியமாக நான் நடக்கிறேன்னு சொன்னால், பிரியமாக ஒரு மனுஷன் நடக்க முடியாது. நான் தேவனுக்கு கடவுளுக்கு பயப்படுறேன், அதனால் நான் கடவுளுக்காக நான் சில காரியம் செய்கிறேன்னா கஷ்டம் அப்படி நடக்க முடியாது. நான் பிரியமாக நடக்கிறேன்னா முதலாவது அந்த பிரியப்படுகிற தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல நாமும் பரிசுத்தப்படுத்துகிறார் தேவன் நம்மளை. அப்போ ஒரு மனுஷன் தன்னை சுய முயற்சினால் பரிசுத்தமாக்க முடியாது, செய்ய முடியாது. அப்போ இது எல்லாமே ஒரு வழி. அதான் கிறிஸ்து இயேசுக்குள்ளே நம்ம நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தம் பண்ணினா இருக்குது. அப்போ அந்த நற்கிரியை செய்வதற்கு கிறிஸ்துக்குள்ளே வந்தால் தான் நம்ம பாவம் மன்னிக்கப்படுது, நம்ம வாழ்க்கை மாற்றப்படுது. அதுக்கு பிறகு நம்ம ஒரு நற்கிரியை செய்யும்போது தேவனுக்கு பிரியமாக இருக்கிறோம். அப்போ முதலாவது அந்த நற்கிரியை தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்கணும். அப்போ இது என்ன எதை குறிக்குதுன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துக்குள் வரும்போது கிறிஸ்து நம்ம உள்ளத்தில் வந்து மாற்றங்களை கொடுக்கும்போது பரிசுத்த வாழ்க்கை தேவனுக்கு பிரியம் உள்ளது. அதுதான் அதான் பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும். ஏன்னா கடைசி நேரத்தில் கர்த்தர் கடைசியாக வந்து நியாயம் தீர்க்கும் போது வேதம் சொல்லுது, அந்த முடிவை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாராம் இல்லை? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக மாட்டான், அப்புறம் நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டான், அப்புறம் அசுத்தமாக இருக்கிறவன் அப்படியே இருக்கட்டும். நீதி செய்கிற ஒரு நாள் வரும், அவனவுடன் கிரிக்கையின்படி அவனுக்கு பதில் என்னோட கூட நான் பதில் கொடுப்பேன் அவனுக்குன்றார். அப்போ கடைசியாக அவர் என்ன சொல்கிறார் அந்த வார்த்தையில், அந்த இதில் கடைசியாக வந்து எல்லாத்தையும் அதை முடிச்சுட்டு சொல்கிறார், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் அவதான் விரும்புகிறாரு. இங்கே கிறிஸ்துக்குள் நான் நற்கிரியை செய்கிறேன், என்ன செய்கிறோம்? ஒரு மனுஷனால் செய்ய முடியாது. இப்போ இன்றைக்கி வார்த்தை கேட்டு போகிறோம், சாயந்தரமாக விழுவோம், சாயந்தரமே ஏதோ காரியம் செய்வோம், தேவனுக்கு பிரியமாக இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? அங்கே கிறிஸ்து இருக்கிறப்படின்னு அவர்கிட்ட போய் ஒரு முறை இல்லை 7 முறை 70 முறை ஆண்டவரே என்னை மன்னிங்க மன்னிப்பார். அதான் தேவன் விரும்புகிறார் அங்கே. அப்போ விசுவாசம் எடுத்து வந்து எது? விசுவாசத்தில் என் கிறிஸ்துக்குள்ள நம்பிக்கையாக இருக்கிறேன், அந்த நம்பிக்கையில் நான் ஒரு நாள் கிருபை பெறுவேன். அந்த நம்பிக்கை நான் கடைசி மட்டும் தொடர்ச்சி இருப்பேன். அதுக்குள்ளே எனக்குள்ள அநேக போராட்டம் விளைவின வரதான் செய்யும். அதான் அப்படியே இருங்க. அப்படியே ரோமரில் பாருங்கள், ரோமரில் 12 நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள். நிறையா எங்கள் வரங்களை குறித்து சொல்லப்படுது. அநேகராகி நாமும் கிறிஸ்துக்குள் ஒரே சரீரமாக இருக்க ஒருவருக்கொரு அவங்களாக இருக்கிறோம், நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படி நம்ம விவரான வரங்கள் உடையவளாக இருக்கிறோம் சொல்லிட்டு நிறைய வரங்களை சொல்கிறார். அதில் ஒன்று வேதம் சொல்லுது, 12வது நம்பிக்கையில் சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்தில் பொறுமையாக இருங்க, ஜபத்தில் உறுதியாக இருங்க. பாருங்கள், நீங்கள் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்குன்னு வேதம் சொல்லுது. அப்போ நான் உபத்திரத்தில் பொறுமையாக இருக்கிறேன் ஆண்டவரேன்னு சொன்னால், நீ ஜபத்தில் உறுதியாக இருந்தால் தான் பொறுமையை கடைப்பிடிக்க முடியும். அங்கே நீங்கள் கோட்டை விட்டுட்டா கண்டிப்பாக பொறுமை நம்ம எழுந்துருவோம். இங்கே உறுதியாக ஜபத்தில் உறுதியாக தேவன்கிட்ட இருக்கும்போது தான் நம்மளுக்கு பொறுமை நிதானம் தேவன் சொல்லி கொடுக்குற காரியம் வரும். இதனால நம்ம என்ன செய்வோம்? உபத்திரத்தில் பொறுமையாக இருப்போம், ஜபத்தில் உறுதியாக இருப்போம். அதே நேரத்தில் நம்பிக்கை வரும்போது சந்தோஷமாக இருக்கும். கர்த்தர் ஒரு நாள் என் உபத்திரவத்தில் ஒரு நாள் எனக்காக வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கு இதை விசுவாசிக்கிற நம்பிக்கை செயல்படாம அதை கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். அந்த சந்தோஷம் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போது அதுக்கு உண்டான உபத்திரத்து மத்தியில் நான் பொறுமையாக இருக்கிறேன், அதே நேரத்தில் எப்படி இருக்கிறேன்? கடைசியில் ஜபத்தில் உறுதியாக இருக்கிறேன். ஆமாம், இதுதான் தேவனோட தேவனுக்கு பிரியமாக இருக்கணும்னா இதெல்லாம் நம்ம செஞ்சாகணும். இப்போ வேதம் சொல்லுது நற்கிரியை செய்ய, இங்கே எபேசியரில் சொல்லுதில்ல, ஏனெனில் நற்கிரியை செய்வதற்கு நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், அவைகள் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக நம்மளை ஆயத்தம் பண்ணியிருந்தார். முன்னதாக கர்த்தர் நம்மளை ஆயத்தம் பண்ணினார். அப்போ தேவன் பிதாவாகிய தேவன் முன்னதாக ஆயத்தம் பண்ணினார். அதான் எபிரேயரில் நீங்கள் வந்து 1 பேதுரு 1:5 சொல்லுது, கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினால் காக்கப்பட்டிருக்க நமக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் தான் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சுதந்திரம் 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில்
வெளிப்பட ஆயத்தமாகப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. பார்த்தீங்களா, அந்த சுதந்திரம் எங்கே வச்சுக்குதான்? பரலோகத்தில். அப்போ இடையில் வர அநேக போராட்டத்து மத்தியில் கடைசி காலத்தில் அது வெளிப்படும், கண்டிப்பாக ஆயத்தப்பட்டிருக்குது. நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, ரட்சிப்புக்கு பட்டுட்டோம், அது விசுவாசத்தை கொண்டு கடைசி காலத்தில் நாம் பரலோகத்தில் தேவன் நம்மளுக்கு சுதந்திரத்தை வச்சிருக்கிறாரு. இதுக்கு நம்ம ஆயத்தப்பட்ட நிறையா இருக்குது. தேவன் வச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் நம்ம வாழ நாட்களில் நிறைய காரியங்கள் நம்ம சந்தித்து தான் ஆகணும். உபத்திரம் வரத்தான் செய்யும். நம்மளை தெரியாத காரியம், நம்மளை அறியாத காரியம் கண்டிப்பாக நமக்கு உபத்திரவத்தின் வழியாக வரத்தான் செய்யும். ஆனால் வேதம் சொல்லுது, கடைசி காலத்து வெளிப்பட ஆயத்தப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற நமக்கு அனைவருக்கும் அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதே எபேசியரில் 2வது அதிகாரம் 18 பாருங்கள். 18 அது எதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். 2வது எபேசியர் 2வது அதிகாரத்தில் 18-19 சொல்லுது, ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலமாக பெற்றிருக்கிறோம். ஒரே ஆவி. 18 அந்த அடுத்த வரி சொல்லுது, ஒரே ஆவினாலே பிதாவிடத்தில் சேரும் சிலாக்கியத்தை அவர் மூலியமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவானுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அப்போ இங்கே ஆபிரகாமுக்கு ஒரு வாக்கு கொடுக்கப்பட்டது, உன்னை பூமியில் உன்னை சந்ததியை பெருக பண்ணுவேன், எல்லாமே தேவன் கொடுத்தார், உண்மை தான். ஆனால் முடிவு அவரும் ஒரு பரலோகத்தை தான் எதிர்பார்த்தார். எல்லாமே பூமியில் எல்லாத்தையும் கண்டுட்டு, இல்லை இது இல்லாண்ட இதன் மேன்மையானது தேடுறேன்னு சொன்னார் இல்லையா ஆபிரகாம். இப்போ நமக்கு என்ன சொல்லுதுன்னா, இதே மேன்மை நம்மளை காணணும். அப்போ வேதம் சொல்லுது, ஒரே ஆவின பிதாவிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலியமாக பெற்றிருக்கிறோம். எப்படி பெற்றிருக்கோம்? நீங்கள் இனி அந்நியரும் பரதேசியம் ஏறாமல் பரிசுத்தவான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாரும் இருக்கிறோம். புரியுதுங்களா? என் விசுவாசம் நான் பூமிக்குரியது நான் தேடல. என் விசுவாசம் பூமிக்குரியது நான் ஆடல. என் விசுவாசம் ஒரு நாள் நான் எப்படி ஆபிரகாம் பூமிக்குரியதை பார்த்துட்டு இது இல்லை ஆண்டவரே வேற ஒன்று இருக்குது, அது உங்கள்கிட்ட தான் இருக்குது, பரலோகத்தில் இருக்குது விரும்பினாரோ அதே தான் இங்கே சொல்லுது. நமக்கு நம்ம பூமிக்குரியது இல்லை, இனி அந்நியரும் பரதேசியம் இராமல் பரிசுத்தவான்கள் ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாராக இருக்கிறோம். அதுக்கு அஸ்திபாரம் என்ன? இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுது. 21வது வசனம், அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறதாம். எழும்புனுச்சுன்னு இல்லை, எழும்ப போகுதுன்னு சொல்ல, எழும்புன்னு இருக்குது. அப்ப என்ன அர்த்தம்? நற்கிரியை என்ன? புரியுதா? நற்கிரியை என்ன? நான் எழும்பணும். இந்த சரீரம் அப்படியே இருக்கக்கூடாது. நான் நாளுக்கு நாள் உலகத்தை குறித்து உலகத்தை சிந்தனை வேணாம். அதனால் நான் ஒரு நாள் செய்யணும், எழும்பணும். அதெல்லாம் சொல்றாரு. அஸ்திபாரம் மேல் கட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, அதற்கு இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு கீழே மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. எழும்பணுன்றார். அப்போ எழும்பணும்னா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும், விசுவாசத்தை உரியாக இருக்கணும், கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருக்கணும். கர்த்தர் வாக்கு கொடுத்தாரு, அது வாக்கு நிறைவேற்ற நம்பிக்கையோடு இருக்கணும். அது இடையில வர போராட்டம் வராமல் இருக்காது, கண்டிப்பாக வரத்தான் செய்யும். ஆனால் நமக்கு உங்களுக்கு எனக்கு தெரியணும், ஒரு நாள் நான் என்ன செய்வேன்னா கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புவேன். அவர் மேல் நீங்கள் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கூட்டி கட்டப்பட. அது எல்லா பூமியில் இருக்கிற எல்லா ஆலயத்தை குறித்து வேதத்துக்கு சொல்கிறாங்க. எல்லாருமே ஒரு நாள் கர்த்தர் வரும்போது எல்லாமே கூட்டி, அதனால் நம்ம எழும்பணும்னா நாளுக்கு நாள் நம்ம தேவனை தேடணும், பரிசுத்தமாகணும், தேவனுக்கு பிரியமாக நடக்கணும். அந்த விசுவாசத்தில் நம்ம நடக்கணும். இதுக்கு ஆண்டவர் இயேசுவை ஒரே ஒரு கடைசியாக சொல்லி முடியும். இயேசுவே அவரே தான் சாட்சி. அதுக்கப்புறம் சீஷருங்க சாட்சியாக இருந்தாங்க. கர்த்தர் இயேசுவே அந்த நம்பிக்கையும் அந்த விசுவாசத்தில் நம்பிக்கை என்ன கொடுக்குறாரு பாருங்களேன். எபிரேயரில் 12வது அதிகாரத்தில் பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும்
முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவுள். முதலாவது இவங்க நம்மளுக்கு முன்னே இருந்தவங்களாம் பரிசுத்தவான்கள் பழைய ஏற்பாட்டு இருந்தவங்களாம் எத்தனையோ சூழ்நிலையில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க. அது அப்படி வாழ்ந்தாங்கன்னு சொல்லப்பட்டது. ஆனால் வேதம் சொல்லுது, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்க இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். அவர் விசுவாசத்தில் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் பொறுமையாக ஓடணும். எப்படி ஓடணும்னா, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது வாரசத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ அவர் என்ன செஞ்சாரா? தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்ட வச்சு இந்த ஆண்டவர் இயேசு இல்லையே, சிலுவையில் நமக்காக அவர் பலியானார். சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அநேக ஆக்கினைக்கு ஒப்பு கொடுப்பட்டார். அப்போ அவர் வேதம் சொல்லுது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாராம். எதுக்கு? நம்ம பூமியில எல்லாம் ரட்சிக்கப்படணும். பூமியில் ஜனங்க, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்க, தேவனால் முன்குறிக்கப்பட்டவங்களாம் மனம் திரும்பி கர்த்தர் இயேசுகிட்ட வந்து பரலோக ராஜ்யத்தில் சேரணும். அதான் பேதுருவில் சொல்லப்படுது. நமக்காக வச்சிருக்கிற திட்டத்தை நியமித்திருக்கிறபடி பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்தார். ஆகையால் வேதம் சொல்லுது இங்கே, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தை பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வலது பரிசத்தில் வீட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவர் இயேசு வலது பரிசத்தை வீட்டிருக்கிறாருன்னா சும்மா வந்துட்டு தேவகுமாரன் மனுஷகுமாரன் வந்துட்டு போல அநேக பாடுகளை பட்டார் பாருங்க. இதே பாடுகள் உபத்திரம் நமக்கு வரும். அவர் எப்படி பிதாவின் வலது பரிசத்தில் இருந்தாரோ அதே போல நம்மளும் ஒரு நாள் ஆண்டவர் இயேசு வலது பரிசத்தில் இருப்போம். ஆனாலும் நம்மளுக்கு வர சோதனை, வேதனை, போராட்டத்து மத்தியில் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை காத்திருக்கணும். அதான் சாட்சி. ஆண்டவர் இயேசு எப்படி வாழ்ந்தாரோ பூமியில், அவர் எப்படி நமக்காக பாடுபட்டாரோ அதே பாடு உபத்திரங்கள் நமக்கு வரும். ஆனாலும் நம்ம உறுதியாக கடைசி முடிச்சுக்கணும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். காரணம், ஆகையால் நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. நான் சொல்றது பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான பாவிகளால் செய்யப்பட்ட, நமக்கு பாவிகளால் ஏதோ ஒரு வழியில் வருது தானே. ஏன்டா அப்படி தொல்லை கொடுக்குறாங்க, எதனால வருது நினைக்கல, திடீர்னு வருது, டக்குன்னு போகிறாங்க, இதை சொல்கிறாங்க, மனசு கவலையாக இருக்குது. எதனால? பாவிகள் இவங்களாம் நம்மளுக்கு விரோதமாக எப்போதும் இருப்பாங்க. ஜனக்கூட்டம் வேற எங்கன்னா இருக்கும், ஒன்றே சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆண்டவர் தேடின்னு அமைதியாங்கன்னா ஒருத்தர் கிளம்பாரு, கரெக்டாக நம்மள தான் வந்து இதில் வந்து வாயை திறந்து சொல்கிற மாதிரி வைப்பானுங்க. அப்போ நம்ம அப்போ தான் நினைப்போம், இவனுக்குள்ளே இருக்கிறது நம்ம எதிர்த்து நிற்கிது, அது தெரியுது நம்ம பார்க்கும்போது. அப்போ இங்கே பாவிகளால் செய்யப்பட்ட விதமான விபரீதங்களை சகிக்க ஆண்டவர் இயேசு நினச்சி கொள்ளுங்க. ஏன்னா அவர் பூமியில் வந்த போராட்டத்து மத்தியில், அவருக்கு வந்து வேதனை மத்தியில் நமக்காக தான் சிலுவையில் அறையப்பட்டார். இருந்தாலும் அவர் மனுஷனாக தானே இருந்தார். எவ்வளோ சகிச்சிருப்பார், எவ்வளோ போராட்டத்து மத்தியில் அவர் தனது பிதாவுக்கு மகிமையாக, பிதாவுக்கு பிரியமாக நடந்திருப்பார். இது எல்லாம் அந்த போராட்டத்து மத்தியில் கண்டிப்பாக ஆண்டவர் இயேசு விசுவாசத்தில் கடைசி மட்டும் இருந்தார். அவர் மனுஷனாக இருந்தார். அப்போ தான் நினைக்கணும். அதான் ஆண்டவர் வேதம் சொல்லுது ரோமரில், பிதாவாகிய தேவன் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல் நம்மளையும் உயிர்த்தெழ வைப்பார். அப்போ அவருக்கு கொடுத்த ஸ்லாக்கியம், அவருக்கு கொடுத்த உரிமை நமக்கு உண்டு. தேவனுடைய பிள்ளைங்க நமக்கு உண்டு. நம்மளும் மறிச்சாலும் கண்டிப்பாக எழும்புவோம். எழும்புறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறோமா? விசுவாசத்தில் கடைசி காலத்தில் நம்ம நம்பிக்கையோடு இருக்கிறோமா? அதுக்கு உண்டான தேவனுக்கு பயத்தோடு நடக்கிறோமா? புரியுதுங்களா? முக்கியமானது இது. இப்போ விசுவாசத்தில், ஆண்டவரை விசுவாசத்தில் உலகம் கொடுக்குற சந்தோஷம், உலகம் கொடுக்குற பெருமை, உலகம் கொடுக்குற பொருள் இல்லை. தேவ பிள்ளைகளுக்கு அது தேவையில்லை. கர்த்தருக்கு மேலே உண்மையாக, உத்தமமாக, கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அப்படிப்பட்ட காரியங்கள் தேவைன்னு தேடி நம்மளுக்கு கொடுப்பார். ஏதோ வழியில் நம்மளை வாசலை திறப்பார். விசுவாசத்தில் நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது எங்கே இருந்தாலும் நம்மளுக்கு ஒத்தாசை அனுப்பிடுவார். ஆனால் இது பரலோக ராஜ்யத்தில் சேரணுமே, பரலோக ராஜ்யத்தில் போனோமே, அது யார் செய்யுது? நம்ம தான் செஞ்சாகணும். தேவனுக்கு பயப்படுற பயம், விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும். ஒரு நாள் காலங்கள் வரும்போது கண்டிப்பாக நம்ம தேவன்ட்டு போவோம். ஆமென். நம்ம விசுவாசமே அப்படி தான் இருக்கணும். ஆண்டவர் பிள்ளைங்களோட விசுவாசம் தேவனுக்குள்ளே பலனாக இருக்கணும். தேவனுக்காக நான் உயிருள்ள வரை கர்த்தருக்காக செய்யணும். ஏதாவது தேவனுக்காக நான் பிரியமாக வாழணும். அந்த நோக்கமே இருக்குது நம்ம வாழ்க்கையில். அது நிமித்தம் நம்ம மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா?